எல்லாம் கதைக்கிறீங்க, கதைக்கிறது சரியா இருக்கு. நான் என்னத்த கதைப்பான், நீங்க கதைச்சாலும் உண்டு தான், நாங்க கதைச்சாலும் உண்டு தான். அதெல்லாம் பிரச்சனை தேடி எடுத்துட்டு வர்றதுக்கு உங்கள்கிட்ட தளத்தை விட நான் வேற எங்கேயும் போறதில்லை. ஓகே, விளங்குதா? அப்ப நியூஸ் இல்லையன்றீங்க. என்னட்ட இல்லையான்னு இருக்கு, நியூஸ்வால் இருக்கு. கதைக்கிறதுக்கு என்னட்டு சொல்றது, நியூஸ் இருந்தா கதைக்கிறதுக்கு என்ன, கதைக்கலாம் தானே நியூஸ். சும்மா தெரியாதா பிரச்சனையில நாங்கள் வளர்க்க விரும்ப இல்லை. நீங்க கதைக்கிறீங்க, நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். யாரோட பிரச்சனை வளர்க்க விரும்பேன்னா சும்மா தெரியாத, நாங்கள் தளங்கள்ல வந்து கதைக்க ஒவ்வொரு தளக்காரர் வந்து கதைப்பங்கள்லாம். இப்ப நேற்று முந்தின பிரச்சனை ஓடிக்கொண்டு இருந்துச்சு. என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனைன்றதை நேர சந்திக்கிறவன் தான் மனிதன். என்ன அதுக்காண்டி தேவையில்லாமல் என்னத்துக்கு ஐயா நாங்கள்லாம் அதுக்காண்டி பயந்து வாழ்ந்தா இத்தனை நாளைக்கு உயிர் வாழுவீங்க அண்ணே. பயந்து வாழ்றது, சண்டை பிடிக்கிறது, விளங்குதா? படிப்பறிவு இல்லாதவங்களோட நம்ம கதைச்சு பிரயோசனம் இல்லை, விளங்குதா? அப்படின்றீங்க. படிப்பறிவு இல்லாதவனோட சண்டை பிடிக்க, விளக்கம் இல்லாதவனோட கதைச்சு பிரயோசனம் இல்லை, அப்படி சொல்றீங்களா? ஓகே, அப்படியோ பிரச்சனை நடந்திருக்கு எங்கேயோ? அப்ப விளங்குதா? அப்படி எங்கேயோ பிரச்சனை நடந்ததா? நோமெல்லாம் என்ன, மனுஷனா பிறந்தவன் எல்லாம் அதே மாதிரி தானே, விளங்குதா? எங்களுக்கு எல்லாம் அப்படி பிரச்சனையே வருது இல்லையா? ஒரு பிரச்சனை எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு பிரச்சனையும் வருது இல்லையா? வராம இருக்கிறது நல்லா நினைக்கிறேன். நல்ல வாங்க காணாது பிக்கான் தர வாங்கிட்ட அல்ல வாங்கல கிண்டி பார்க்குறேன், ஒன்றும் வருது இல்லை. பிக்கான் அல்ல வாங்க எங்கள்கிட்ட கிண்டி எடுக்கிறேன்டா கஷ்டம். டைமல் வரைகளை நம்ம கதைப்போம், நாங்கள் சும்மா சும்மா வந்து கத்திக்கொண்டு இருக்க மாட்டோம். வந்து விளங்குதா? உண்மைதான் நான் எனக்கும் படுது, விளங்குதா? சும்மா கத்திக்கொண்டு ஐயா தமிழ் பாக்ஸானே நல்ல வடிவா கேளுங்க கதையா, விளங்குதா? இனியாவனை ஏத்துங்க, நான் இறங்குறேன். இனியாவனை ஏத்துறேன்டா, ஏத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இனியாவனை எடுத்து கேள்வி எடுக்க வரே இல்லை, பிறகு வாராரு இந்த வணக்கம் அண்ணாண்டு போட்டிருக்கிறேன். கேளுங்க, வர பொறியலோ ஒன்று நான் ஏத்துறேன். இனியவன் மேலே வாங்க, நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வாரீங்க, மேலே வாங்க. ஓகே, தேவையா பாப்போங்க, தேவையா பாக்குறேன். வணக்கம் ராகுலன். நீங்கள் கதைங்க, நீங்கள் இல்ல நான் உங்கள்ட பாதையிலான, நான் வந்து டாக்டர்கிட்ட பாதையை மீறி எங்கேயும் போனதில்லை. நீங்கள் சரியா கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் டைம் வரைக்கும் நாங்கள் கதைப்போம். எல்லாரும் எல்லாத்தையும் கத்தி கொண்டு இருக்க கூடாது, விளங்குதா? ஓகே ஓகே, நன்றி. விளங்குதா? எல்லாரும் எல்லாத்தையும் கத்தி கொண்டு இருந்தா இப்ப இந்த கடைசியில கத்துற கூடதலும் இல்லாம போயிடுவாங்க. அப்ப கடைசியில கத்த போறீங்க நீங்களா? அப்போ ஓகே, ரொம்ப நன்றி. சரியா, கத்துற டைம் வரைக்குள்ள கதை பண்ணாங்க. ஓகே 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 ஓகே, நன்றி. ஓகே, சொல்லுங்க விவேகன். இப்ப நீங்கள் இந்த தீவானந்தன் என்றவரை எடுங்க, மேல எடுக்க சொல்றேன். அவர் எடுத்தா வேற எனக்கு தெரியா எடுத்துக்கிடாது. எழுதி எனக்கு தெரியா கொடுத்துக்கிறாங்க. கரண்ட் சுவாசம் கூட வந்து சவுண்ட் வருது. அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காக்கா, அவர் வேற இல்லை. அவர் சும்மா எழுதுவார், அவ்வளவு இருந்தாங்க. கீழே மேல வேற இனியவன் வேற இல்லை, கீழே நிற்கிறார். அவர் புறவு வராராம். அவர் வர மாட்டாருன்னு தெரிஞ்சு முதல்ல சொல்றேன். வேறன்னு நீங்க சொல்றீங்க, வேற பிஸியா இருக்கிறா. ஓகே, வேற திலீபண்ணன் ஏதாவது நியூஸ் சொல்லுங்க. ஏதாவது நியூஸ்? சதீஷன் வரட்டும். நிறைய இல்லை ஆளுக்கு தொண்டை நோயில விட்டு எப்படி போச்சு உங்களோட நாள்? உங்களோட நாள் எப்படி போச்சு இன்னைக்கு? தான் சொல்லணும். அப்படித்தானே திலீபண்ணா? திலீபண்ணா
திலீபண்ணாக்கு ஒரு பேட் டேன்ற ஒரு போட்டோ போட்டேன் என்னண்டு நல்லபடியா சொல்லுங்க திலீபன். ஒரு கெட்ட அதுல ஒரு சின்ன ஒரு இது கெட்ட விஷயம் அவ்வளவுதான். அது நல்லது. தலை போறது தலை பாவோட போயிட்டுது. அடிச்சுட்டு இருந்தா தலை போறது ஆட்டுக்குட்டியோட போட்டுது என்ன? ஓ நல்ல என்ன விவேக் அண்ணா நல்லா உடனே இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சு. இனி திருத்தோணுமே அது. ஓ அது நீ ஒரு 2 நாள் வேலை அதுதான் பிரச்சனை. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. அது 2 நாளே இல்லை விடணும். பெயிண்ட் அடிக்கணும். வணக்கம் புலியாண்டி ஐயா. வணக்கம் 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 கும்பிடுறேன் சாமி. வணக்கம் கும்பிடுறேன். நீ அதை இது பண்ணி பெயிண்ட் பண்ணணுமே. உண்மை. ரெண்டு நாள் இல்லைமா ஐயா. பண்ணாங்க நேற்று சரி 2 நாள் சில டைம் 3 நாளும் ஆகும். இன்னைக்கு அது பட்டி வச்சு வணக்கம் டார்வின். காய வச்சு பெயிண்ட் அடிக்கணுமே. கண்டிப்பா தெரியாட்டி டார்வினோட குடும்பம் அப்ப நான் அதான் சரி. என்ன டார்வின் காருக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டீங்களா? இல்ல நான் பைக்குக்கு தான் அடிப்பேன், காருக்கு அடிக்க ஃபைடிக்கு சொன்னான் டார்வின். ஓகே சொல்லுங்க. என்ன மாதிரி அப்ப ஏதாச்சும் தெரியுமோ? ஏதாச்சும் தெரியுமோ? தெரிஞ்சாக்கலான்னு சொல்லுங்க. இன்றைக்கு டிவி என்ன இவங்கட இதுதான் டிசிசி. திலீபண்ணா மீன் வாங்க. என்ன நெட் தெரியலையா? திலீபண்ணா இறங்கி டிசிசி மீட்டிங் தான் இன்றைக்கு. வேறு என்ன? ஓம் அதான் அது சம்பந்தமா தளத்தில் ஒருத்தரும் கதைக்கு எல்லாம் விரட்டுமே நாக்கள் எல்லாரும் கதைப்போம். வணக்கம் சினக் பாபு. வணக்கம் எல்லாருக்கும். என்ன நியூஸ் எடுத்துட்டு வந்தீர்கள்? இந்த நியூஸ் என்ன பொதுவான நியூஸ் தானே, பார்த்த நியூஸ் எல்லானே. பார்த்த நியூஸா? யூடியூப்ல வந்து அதோட தானே. என்ன பார்த்தீர்கள் யூடியூப்ல? என்ன மீட்டிங்ல கிளம்பி காய்ச்சி கொஞ்சம் காய்ச்சிக்கிறாரு பார்த்தேன். அதுக்கு பிறகு பார்க்கல உள்ள. சரி பார்த்ததுல நீங்க விளங்கினதை சொல்லுங்க டக்கண்டு. பார்த்ததுல விளங்கினது விளங்கினதுன்னு ஒரு வீதிகள் சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறார். அந்தந்த வீதிகளுக்கு எவ்வளவு காசு ஒதுக்கப்பட்டு சொல்லியிருக்கிறார். தனியாக யூடியூப்லேயும் போட்டு. என்னதுக்கு? இல்லை இந்த ரோட்டுகள் விஷயமாக 10 தெருகள் நிர்ணயிச்சிக்க நம்மோடக்கு. அதில் இன்னும் ஒரு தெருவை எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்க நம்மோடக்கு. அதையும் செய்யலாம் தானே என்று கேட்டிருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே முழுமையாக பார்த்தீங்களா டாக்டர்? 3 கிலோமீட்டருக்கு காசு ஒதுக்கி விட்டு 300 கிலோமீட்டருக்கு ஒதுக்கியதாக சொல்கிறார்கள். அது பார்த்தேன். இல்ல 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் கண்டு காசு ஒதுக்கப்பட்டு சொல்லினா. ஆனா அது 3 கிலோமீட்டர் தான் செய்யலாம் அந்த காசுல. 3 வச்சு போடுறேன். 3ஆம் நம்பரை நான் மறக்க மாட்டேன். அப்போ அந்த காசுல 3 கிலோமீட்டர் தான் செய்து முடிக்கலாமா? திலீபண்ணா மாறி வந்துட்டார். வணக்கம் திலீபண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்ப நல்லா கிளியரா இருக்கு. அந்த போன் கொஞ்சம் அப்செட் போல இருக்கு. ஓகே சொல்லுங்க. இலங்கையில புதுசா ஒரு புரோலி ஒன்றுக்கலாம். உண்மையா? என்ன புரோலி? இல்ல நிறைய சனங்கள் எங்க போடுது? இந்தியாவுக்கு போடுது. 2,20,000 பேரான இலங்கையில இருக்கு.
இல்ல அது புது கணக்கெடுப்பது. இல்ல அது அதான் நான் நேற்றுன்னு சொன்னான். அவர் இதுக்கு முதல் சொன்ன கருத்தா இல்ல பிறகு சொன்ன கருத்தாண்டு. ரெக்கார்டிங் வந்து இருக்கு. மிச்சாக்களை இந்தியாவுக்கு அனுப்பி விட்டாங்க ஐயா கப்பலால சொல்லல. அந்த ரெக்கார்டிங் எடுத்து போட்டிருக்கிறேன், எனக்கு தெரியாது அப்ப வந்து. ஆனா அவர் தானே சொல்லி இருக்கிறார், அதால பிரச்சனை இல்லை, அந்த நம்பிக்கையில எடுத்து போட்டிருக்கோம். அவர் சொன்னதை நாங்க சொல்ல அதுக்கு எதிராக நாங்க கொடி பிடிக்கணும். மிச்சாக்களை கொண்டு வா ரெண்டு சொல்லி மிச்சாக்கள் எங்க யாழ்ப்பாணத்துல என்ன சொல்லியிருப்பார் போல இருக்கேன். அதென்றாலே அதான் அதான் அதுலயே மிச்ச பேரை காணல. நல்ல மணிக்கா சொல்றேன். அதான் நான் சொன்னேன் தானே, எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா சில விஷயங்களை நாங்கள் கண்கூடா பார்ப்போம். டாக்டர் அவர் அவமானப்படுத்தி பாராளுமன்றத்துல கதைச்சவர், அதுக்கு எதிராக இந்த நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இப்ப கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். எல்லா டிக்டாக்கும் பேஸ்புக்கும் டெக்காதான், எல்லா பேஸ்புக் டிக்டாக் எல்லாத்துலயும் வந்தான். இப்ப அடுத்த மனு கொண்டுறோம், காணாமல் போனவர்களுக்கான மனு ஒன்று திருப்பி ஒப்படைக்கணும் ஜனாவே. ஆளுங்கட்சியில இருந்த ஒரு மினிஸ்டர் அறிக்கை விட்டுருக்கிறார், எங்களுக்கு தெரியல. மக்கள் நாட்டு மிச்ச மக்கள் எல்லாம் அங்கேண்டு அதுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்வாங்க, மிச்ச பேரை கொண்டு வாங்க. காமெடியா போச்சா? சில வேளை அந்த இப்படியும் சொல்லி இருக்க கூடுமோ? அப்படி இலங்கையில உள்ள மொத்த குரங்கள் எண்ணிக்கை 2,20,000. அதே 4 லட்சத்துக்கு மேல. சிலவள அது தேங்காய் பிரச்சனையோட போக முடியாது, அந்த யோசனையில சொல்லி விட்டுது. அதே 4 லட்சத்துக்கு மேலே அதுவும் புரியும். நெல்லியடியில ஒரு வீட்டுக்குள்ள போய் போலீஸ் பொம்பளைகளுக்கெல்லாம் அடிச்சிருக்கேன். விலங்கையில போட்டு கிடக்க என்னன்னு தெரியல, எழுதே இல்லை என்னன்றதுல என்ன காரணம் எழுதையில அது எழுதி இருப்பாங்க, பார்த்தா தெரியும். நான் அது இன்னும் போய் பார்க்கல. அது பருத்துறையில அது வெளிநாட்டுல இருந்து வந்த காசுக்கு சண்டை பிடிக்கும். அது இது நெல்லி அடியாமைக்கு நெல்லியமலையிலே நடந்திருக்கும். அப்ப இப்ப வீடியோ போட்டிருக்கு. நெல்லியடியோ பருத்துறையோ நெல்லியடி 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 அது என்ன பிரச்சனை என்று தெரியாது. நேற்று நடந்தத போலீஸ் இல்ல, அவர் ஒரு எம்பி தலையில ஆக்சிடென்ட் பட்டு அடிபட்டவர், அப்பயே நீங்க அவர் அவமதிக்கிறீங்க. தலையில அடிபட்டதுல அவருக்கு நானும் செய்ய அவமதிக்கிறேன். அவர் சொன்னது தானே நாங்க கதைக்கிறோம், நாங்களும் பொய்ய அவமதிக்கிறோம். தேவையில்லை. அவருக்கு தலையில அடிபட்டபடியா அவருக்கு அந்த கணக்கு பிரச்சனையா இருக்கு. சில நேரம் தலையில அடிபடுறதுக்கு முதல் சொன்னாரவும் தெரியாது, எனக்கு தெரியா. இது பிறகுதான் சொல்லி இல்ல கரண் சுபாஷ், அந்த அடிபடுறத வச்சு ஒரு படமே எடுத்தவங்க தெரியுமா? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண வேண்டாம். அதான் சரிதானே, நீங்க அடிபடுறத சும்மா நினைக்க கூடாது, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே, நடுவுல கொஞ்சம் ஆகல காண இல்லையா? இப்ப இது நாங்கள் ஒன்றும் பொய்யா நாங்கள் என்ன புதுசா ஒன்றை உருவாக்கி போட இல்லை. நீங்க பாக்குறீங்க, எங்களுக்கு தெரியாது. அவர் தான் கதைச்சிருக்கிறார், எங்க கதைச்சவர் கூட தெரியாது. நான் பயத்துல வீட்டா போன் அடிச்சா இருக்கீங்களோ ஸ்ரீலங்காயில எனக்கு நானும் கொஞ்சம் பயந்துக்கிறேன். கடத்தி விட்டாங்களோ ஆக்களை காணல, உடனே அடிச்சு நீங்க எங்க வந்துருக்கீங்க. அப்ப 2 லட்சத்துக்குள்ள ஆகவே இருக்கிறேன் பிரச்சனை. முதல்ல அவையார் அடிச்சுதான், பிறகு போலீஸ் அடிக்குதான். என்ன போலீஸ் அடிக்காண்டு? இல்ல அவர் முதல் ஆக்கள் அடிச்சவையெல்லாம் போலீஸுக்கு, இப்போ போலீஸ் அடிக்குதான் ஆக்களுக்கு. அதாண்டைக்கு அந்த போலீஸுக்கு அடிச்ச பிரச்சனை அப்படி போலாங்க. அடிச்சா திருப்பி அடிப்பான் தானே, அது நடக்கும் தானே. ஒன்றை செய்ய நாங்க யோசிக்கணும் பின்புளைவு என்ன. நீங்க என்னத்தை செய்யறோண்டாலும் நாசுக்கா செய்யணும். இல்லையா அடி வாங்குவீங்க அப்படி செய்தால் என்ன? நீங்களா இப்ப எந்த நாட்டுக்காரர்? வச்சுக்கிறான் ஸ்ரீலங்கா புத்தகம், ஸ்ரீலங்காக்காரருக்கு முன்னுரிமை கொடுக்கட்டான். இதுல சொல்லக்கூடாதுன்னு பிறகு ஒரு நாட்டுக்காரனு இல்லைன்றாங்களே என்ன.
சரி அப்ப லண்டன்காரனை கதைக்க சொல்லுங்க, கீழே நிற்கிறார். விவேக் நான் கதைங்கோ. புலியாண்டி என்ன நியூட் பண்ணிட்டு நிக்கிறார்? புலியாண்டி என்ன இந்த நாட்டுக்காராள், ஜெர்மன்காராளாக்கு கதைங்க. புலியாண்டி என்ன அதுதானே நீங்க ஜூகே காரன் கதை. நான் இப்ப ஹாலண்ட்ல இருக்கேன். நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களோட சிட்டிசன் ஜூகே தானே. இப்ப நீங்க லண்டன்காரன் தானே, கதை எங்க லண்டன்காரன். எனக்கு ஒரு மிச்சம் இந்த டாவின் என்ற பெயர்ல இருக்கிறவர்ல என்ன மிச்சம்? நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு மாநிலத்தையே வாங்கி விட்டுருக்கேன்னா குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அவர் ஒரு மாகாணத்தை அடிக்கடி வந்து காய்க்கணும் தானே. எந்த பேர்ல ஒரு மாகாணம் இருக்குது ஆஸ்திரேலியாவில். நான் தான் வாங்கி விட்டுருக்கிறேன். சனங்கள் அங்க குடியேற்றி விட்டு ஒரு ஆளை காணையில் எடுத்து அடிக்கிறோம். அவற்ற குரல் மாதிரி சாடியா இருக்கும் கூட. டாவின நிறைய இதுல வாரர் தானே நான் தெரியும். டார்வின் இன்னும் ஒரு ஆளை தேடி அறியணும். ஐயோ எனக்கு அதாவது அடியும் தெரியா நுனியும் தெரியாது. பலமையா வாரம் கதைக்கிறேன். காணையிலேன்னு தேடுற வட்டியெல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப ஸ்ரீலங்காவில் இல்ல போல. ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானே. நான் சோமாலியால ஒரு கிராமம் நான் வேண்டி வச்சிருக்கேன். விவேகண்ணா, நான் 100% கரண்டி பண்ணுகிறேன். டார்வின் அண்ணா ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறார் என்று. அது சரி. அப்ப பிறகு என்ன டவுட்? என்ன பேர் நடுக வாரர் தான். ஆனா இன்னும் ஒரு ஆளை தேடுத்தீங்கன்னா அவற்ற குரல் மாதிரி இருக்கு. ஐயா, இது இன்னும் ஒரு ஆளை தேடி திரிகிறாரா? உங்களுக்கு தெரியும். சரி வேண்டாம், ரெண்டாவே தேடட்டும். இல்ல நான் இரவலா ஒருத்தருக்கும் குரல் கொடுக்க இல்ல. இது எந்த குரல் தான். குரல் கொடுக்க இல்ல. என்ன நீங்க வேற பேர்ல மாறனீங்களா? நோ 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 நோ, அவருக்கு ஒரே பேர் ஒரே ஐடி தான். ஓகே ஓகே. நீங்க குரலை மாத்தி கொடுக்க கழுத்தோட தலைய மாத்தி கொடுத்தீங்களோ தெரியல. வணக்கம் ராஜசத்யா. வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் 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 எல்லாருக்கும். என்ன மாதிரி இந்த டிசிசி மீட்டிங் பார்த்துருப்பீங்களா? ஏதாவது ஒரு கலக்கல் நியூஸ் ஒன்று சொல்லுங்க பாப்போம். என்ன இவியல் யூடியூப்ல சொன்ன மாதிரி அங்க அடி ஒண்ணும் இல்ல. டாக்டர் நல்ல மக்கள் சார்பா நல்ல கேள்வி கேட்டார். சொன்ன யூடியூப்ல அடிபடுது அப்படி போட்டதான் அவங்களுக்கு இதுல இந்த யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அவங்கட கதையை விடுங்க. ஆனா நல்ல காரசாரமான விவாதம் போனதுங்க. அதுகள் இருக்கத்தானே வேணும். கேட்டா மக்கள் சார்பா கேட்டு நல்ல கேள்வி எல்லாம் ஒரு பிரச்சனை. பெரிய பகுதி என்ன தெரியுமா? இன்னும் ஒரு பகுதி நடந்த என்ன டாக்டருக்கு 2 மணிக்கு என்று சொல்லி போட்டு டாக்டர் 2 மணிக்கு போவாங்க. 1 மணிக்கு தொடங்கிட்டு மீட்டிங். அப்படி சொல்றது அது எனக்கு தெரியா. எங்க வேலனை இல்ல 1 மணி தியாலம் பிந்தி தான் இதுல நான் பார்த்தேன். எங்க நல்லூர்ல அவர்தா எல்லாருக்கும் முதல் போனேன். மற்ற டாக்டர் பிரகாமந்தவன் 2 மணிக்கு போட்டுட்டு இருந்தவரല്ലോ இதுல. அங்க 1 மணிக்கு அதோட மற்றது இதுக்கு முதல் அங்கே கிளிநொச்சியிலையும் மற்றது இங்கே டிசிசி மீட்டிங் 2லையுமே இல்லை படுத்துட்டு இருக்கு. இங்கே 2 இடத்துல பேசினார்ல. அதில் அவர் பேசின உள்ளுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்தது, என்னென்ன கேள்வி எழுப்பினார், அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னெல்லாம் பப்ளிக்காக வெளி வந்தது அவர் போனதுனால. அதுக்கு பிறகு திருவண்ணாமலை வேறு ஒரு இடங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு 5-6 இடங்கள்ல அங்கே இருந்து என்ன மீட்டிங் நடந்திருக்குது, நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டது என்ற மாதிரி ஒரு ஷோர்ட் ஒன்று சொல்லி தான் முடிச்சவையா பியூட்டி பர்மராக இருந்தானே, நியூஸ்காரராக இருந்தாங்க. ஆனால் இப்போ அடுத்தது நல்லூரில் மட்டும்தான் திரும்ப வழி வந்திருக்குதான். அவர் டாக்டர் போனதால அங்குள்ள விவாதங்கள் அங்கே என்ன நடவடிக்கைகள் என்னென்ன முடிவெடுக்கப்பட்ட சொல்லி அவர் போனதால எல்லாம் முடிக்கணும். அது நார்மல். அவர் போட்டி எப்படி வாரது அது இல்லைன்னா சுருக்கமாக முடிச்சு விட்டுட்டு இருப்பாங்களா, ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த இடத்துல அவர் போனது ஒரு நன்மைன்னு சொல்லி அமர்வுக்கும் அப்படித்தானே நடக்குதுங்க. இப்போ செய்தாத வருதா வழியில். அதுதான் இப்போ அவர் போகாட்டால் 300 கிலோமீட்டரில் ரோட்டு போட போகிற கதை நிறுவனமாக போயிடும், எல்லாரும் பிறகு கொண்டு செய்யும். ஆனால் இப்போ அவர் போனதுனால அவர் சொல்லிட்டு சுருக்கமாக அனுப்பி 3 கிலோமீட்டர் அங்கே போடப்பட போகுது. மற்ற இன்னொன்று கவனிக்கல, அந்த நியூ டெக்னாலஜி எல்லாம் பார்க்குறாங்க. அந்த கேமராவில் இங்கேருந்து அந்த டைப் பண்ணால் அங்கே இதில் விழும் திரையில்.
அது இப்பதான் நான் பார்க்கணும். இப்பதான் முதல் போடுறாங்க. இல்லையா அது இப்போ எல்லாம் வந்துட்டு தானே. அது வந்து எத்தனை வருஷம் ப்ரொஜெக்டர்ல தான் டைப் பண்றேன். நான் இண்டே தான் பார்த்தேன். இண்டே தான் ப்ரொஜெக்டர்ல கொடுத்துட்டேன்னா லேப்டாப்ல எழுத அப்படியே அங்க விழும். சில உங்களோட நாடுகள்ல அது இந்த ஸ்ரீலங்காலே வந்துட்டு தானே 2015 முதலே வந்துட்டு ஸ்ரீலங்கால. ஸ்ரீலங்கால அங்க பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் இருந்தது அண்ணா. 2015 முதலே வந்துட்டு தானே இப்ப சொல்றேன் நானும். இல்ல பல்ல வெளியில இருந்திருக்காது. பல்ல இருந்த வீடு வழியை எல்லாம் பூட்டி வச்சிருந்தா உங்க படம் பாக்குறதுக்கு. இடையில படம் பாக்குறதுக்கு பூட்டி வச்சிருந்தா உங்க வீடு வழியை வீடியோ வீடியோ வீடியோ. மற்ற டாக்டர் தாங்க இதுக்கு வழக்கு போயிலன்னு மறைச்சிருக்காரு கூட. அதுல போய் அது என்ன ஃபுல் குழப்பம். என்னால எதுவும் சொல்லல. அவரே சொல்லட்டும். அவரே சொல்லிக்கிறாரு போயில்லைன்ற அது மாதிரியும் சொல்லி கிடக்காது. அது இந்த உள் விளக்கம் கணக்கா கிடக்காது. அவர் தான் சொல்லணும். போனாலும் பெருசா வெளியே 10 லட்சம் கேட்கறாங்களா ஒரு இதுக்கு. நீங்க என்ன குறைக்கிறீங்களா இவ்வளவு கொஞ்சமா? இல்ல இல்ல 15 லட்சம் ஒரு இடத்துக்கு 15 லட்சம் கேட்கறாங்க. 10 லட்சம் அது டாக்டர் அதுக்கு 4-5 கோடி. அப்ப அது வேஸ்ட் சொல்றேன். அது போனாலும் வெள்ளிலாண்டு சில பேர் சொல்லினோமா, சில பேர் சொல்லலாம் இந்த வெள்ளிலாமண்டு. அப்ப இந்த வீரக்குட்டி வழக்குக்கு போனாவே மாட்டுவேறாம். சரியா நீங்க ஒரு 4 கோடியை தாங்க வைக்க பாப்போம். ஒரு மாட்டுறாரோ இல்லையோ வழக்குக்கு போடுற காசு அது மட்டும் கேட்டா ஓடிடுவீங்க. 1 ரூபா கூட தர மாட்டீங்க. இப்ப மாட்டுறாரோ இல்லையோண்டு பாப்போம். வேற அந்த வழக்கு பொறுப்பே அச்சிலா வேணும். அவரே மக்கள்கிட்ட காசு கேட்க கூடாதுன்னுட்டு வேண்டாண்டு விடுறார். மக்கள் நடுக பாவம் இவர் வந்து எழுதுறார். காசு கேட்டா 1 ரூபா கொடுக்க மாட்டார். கேஸ் போடுறதுக்கான அவர் மாட்டு வேறண்டு போட இல்லையா. அவருக்கு அல்ல கையெழுத்தங்கையும் வைக்க இல்லை. அவருக்கு அது அவசியம் இல்லை. அவர் வச்சு கொடுக்க வேற பக்கத்துல இருந்து கல்ல மருத்துவ ஸ்மார்ட் மூவ் ஆயும் இருக்கு. அதே மாதிரி சொல்றேன். மற்ற அதுக்கு ஸ்மார்ட் மூவ் இருக்குன்னா அதை நான் இதுல சொல்லக்கூடாது. அது டாக்டரே சொல்லுவார் வேறங்க வந்து. அது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்லக்கூடாதுன்ற என்னண்டா அப்புறம் நாளைக்கு நான் வழிவிட்ட மாதிரி வரக்கூடாது இல்லை இந்த கதையை. அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. செலவழிக்காமலே விஷயத்தை கொண்டு வர்றாரு என்று உங்களுக்கு விளங்க இல்லை. அதுக்குள்ள ஒரு பெரிய மறைக்கப்பட்ட உண்மை இருக்கு. என்ன பயிருக்கு தண்ணி ராஜா, நெல்லுக்கு தண்ணி ராஜா, அது மாதிரிதான் இந்த கதை. நெல்லுக்கு அதுதான் இந்த கதை. அதுதான் இந்த கதை. நீங்க வடிவா ஜோதிச்சு பாருங்க விளங்க உங்களுக்கு. அது நீங்க வடிவா ஜோதிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அது இந்த மீன். இளவழிக்காமலேயே வேலை முடியும். சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும் தெரியுமா. யாராவது நெல்லுக்கு தண்ணி இறைப்பாங்களோ அது அப்படியும் புல்லுக்கும் பாயும் இந்த விஷயத்துல. நாங்கள் தினமும் தான் செய்து கொண்டிருக்கோம். அக்கா ஓட்டுறா ஒன்றும் கேட்க வேண்டாமா. இந்தாலே யாரையா இந்தால கச்சான் விற்கிற வேலையை விட்டுட்டு இங்க யார் வேற சொன்னது? போய் அங்கனேக்கே வந்து கச்சான விக்கெட்டு கதைக்கிறதுல பலன் இல்லையா. வந்து இங்க கச்சான வில்லுங்க இங்கேன்னு வந்து நீங்க பாக்குறீங்க பேருந்து சும்மா வந்து தினையை கொண்டு கிடக்குறேன். கதை வெளியே வருது. இல்ல அதுல எழுதி இருக்கிறான் பேரங்கோவன் 20 கிலோ. இல்ல இல்ல எங்கட நோக்கம் பணம் திருடுறது. அவன்டாங்க 5 கொடுத்தால் தானே வேறு ஒரு சதம் கூட கையால கொடுத்திருக்க மாட்டார். அந்த எச்சில் கையால காகம் கூட துரத்தி இருக்க மாட்டார். அது போயிட்டு மண்டு இதெல்லாம் குடும்பமே எச்சில் கையால காகம் துரத்தி இருக்காது. அப்படிப்பட்ட கஞ்சா இல்லைங்க ஐயா நில்லுங்க.
இந்த சவுண்ட் வருது இப்ப இதுக்கு கரண் சுவாசம் இங்க வருதா இல்லையா? வருது ராஜா சத்யாவா? இல்ல 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 அவர் இல்ல. கரண் சுவாசன் தான் நினைக்கிறேன். கரண் சுவாசிக்கு இப்போ நல்லா கேட்கும். ம். கரண் சுவாசுக்கு வீட்டிலே ஒரே சண்டை நடக்கு. உங்களோட இவர் கதைக்கிறார் இல்ல புலியாண்டிதாஸ். வணக்கம் அண்ணா, கும்பிடுறேன் சாமி. கும்பிடுறேன் சாமி கதைக்கிற மாதிரி இல்லையா? கார் என்ன ஒரு வரியா? இல்ல 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 சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கதைக்கிறீங்களா? இல்ல சைலன்ஸா இருக்கிறீங்க? இல்ல இதை போட்டுட்டு நான் அங்கால யூடியூப்ல கொஞ்சம் இதுகளை பார்த்து இது பார்த்து டிசிசி மீட்டிங் பாக்குறீங்களா? ஆமா ஆமா சரி சொல்லுங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்க. நீங்கள் பார்த்துருக்கிறீங்க? இல்ல நான் அந்த ஃபுல்லா பார்க்கல. ஏண்டா இங்கால உங்களோட சத்தத்தை எங்க கோணும், அங்கால எங்க கோணும், அதை வடிவா பார்த்துருக்கலாம் தானே? பார்த்தா விளக்கம் சொல்லுவீங்க இல்ல? இல்ல மேலால பார்த்துறான் ஏதோ கொஞ்சம் தூரத்துக்கு தான் காசு ஒதுக்கி இருக்கிறாங்களா அப்படி சொல்லப்பட்டது. எஸ், 3 கிலோமீட்டர் தானே செய்ய அந்த நிதியில ரோடு போடலாம். ஆனா 300 கிலோமீட்டருக்கு ஒதுக்கி இருக்குன்னு போட்டிருக்கான். அவங்க இதுதானே பாங்கத்து அரசியலா? சுத்துமாத்து சுத்தமா அரசியல். என்ன செய்யலாம்? இது இல்ல இதெல்லாம் எங்கட சனத்துக்கு விளங்கப்படுத்துறதுல பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு. அதை விளங்கப்படுத்துறது அர்ஜுனா விளங்குச்சு. இப்ப உண்மை இல்ல அர்ஜுனா வந்துதான் அக்கு வேறு ஆணி வேறையா விளங்கப்படுத்துது. சரியோ? அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை அப்படி? இல்லாட்டா அவங்க பிசினஸ் செய்யல, வியாபாரம் செய்யல. அது என்ன? அதுதானே இது வியாபாரம் தானே. அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு தங்கட ஃபேமிலி, தங்கட சுற்றாடல், தங்கட சொந்த பந்தங்கள் சந்தோஷமா இருந்தா சரி. அந்த நாய் சேகரை அதுக்கு விட்டு இருக்கவே கூடாது. இவர் எங்கட மினிஸ்டர் சந்திரசேகர், அவர் வந்து தனி தமிழருக்கு மினிஸ்டர் இருந்தாங்க, யாழ்ப்பாணத்துக்கு மினிஸ்டர். அவர் வந்து இலங்கை முழுக்க மினிஸ்டர். அது வந்து இலங்கை மக்கள் யாழ்ப்பாணத்துக்கே நிற்கிறாங்க. நீங்க ஒரு சிங்கள அமைச்சரை தெரிவு செய்தா சிங்கள அமைச்சர் ஒரு நாள் வந்திருப்பானோ, வந்தே இருக்க மாட்டான். அவர் அதுக்கே நிக்கல. அவர் இலங்கை முழுக்கையல்லோ, அவர் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் மினிஸ்டரோ இல்ல எல்லா இடமும் இல்லோ? நோ, இலங்கை முழுக்க. அப்ப என்னத்துக்கு யாழ்ப்பாணத்துக்குலாம் அமைச்சர்? அப்ப யாழ்ப்பாணத்துக்குலாம் நீ விட்டல? அவர் வந்து votes மூலமா தெரிவு செய்த வரையில தானே அவருக்கு. அவர் தெரியும், அவர் அந்த இதுல வந்து தேசிய பட்டியல் தேசிய பட்டியல்ல வந்தவர் மக்களால் தெரிவு செய்யப்படையில தேசிய பட்டியலால அது வேற மாவட்டத்துல கேட்டவரை கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து சரி கிடக்கு. அவர் எலெக்ஷனே சரி இருக்கு. நார்மலா அமைச்சர் தானே கடல் துறை, அப்ப எல்லா இடம் தானே. அவர் எலெக்ஷனே கேட்கல. அவர்கிட்ட பார்ட்டி அவரை தெரிஞ்சு விட்ட. உங்களுக்கு சிஸ்டம் விளங்கவே இல்லை. அவர் எங்க எலெக்ஷன் கேட்டவர்? ஒரு இடத்தையும் ஒரு எலெக்ஷனே கேட்கல, ஒரு ஓட்டு மண்டையில அவர்கிட்ட பார்ட்டி அவரை தேசிய பட்டியலில் தெரிஞ்சு விட்டு. அவ்வளோதான். இப்ப தம்பி, நான் கதைக்கிற தமிழ் ஒழுங்கா இருக்கா? ஆமாம். ஒழுங்கா இருக்குது, சொல்லுங்க. இப்ப இவர்கிட்ட கதையை கேட்டா நான் தமிழ் மறந்துடுவேனப்பா. உண்மைதான். இப்போ என்னென்னா சில விஷயங்களை நாங்கள் புலவடிக்க கூடாதுன்னா, இப்போ தமிழர் எல்லாரும் எங்களோட வடபகுதி தமிழர், இப்போ வன்னி தமிழரும் யாழ்ப்பாணத்து தமிழரும் ஒரே மாதிரி கேட்பினோம், மட்டக்களப்பு தமிழர் ஒரு மாதிரி கேட்பினோம், கொழும்பு தமிழர் ஒரு மாதிரி கேட்பினோம், மலைநாடு தமிழர் ஒரு மாதிரி கேட்பினோம், மெட்ராஸ் தமிழர் ஒரு மாதிரி கேட்பினோம். எல்லாரும் நாங்கள் வடபகுதி தமிழரை மாதிரி தமிழ் கதைக்குவோம்னு நாங்கள் எதிர்பார்த்தா எங்களோட பிள்ளை, எங்களோட தவறு. நோ இது வேற மாதிரி. இவனுக்கு அந்த இக்கண்ணா இச்சண்ணா
இது உட்கார்ந்தா அவருக்கு வருத்தம் பொருளுக்கு வருத்தம். அவரும் மூக்கில அந்த முதல் complete பண்ண அவருக்கு மாட்டாங்க. மூக்குல ஒரு operation அந்த செய்யணும். சொல்ல பூரணமா கம்ப்ளீட் பண்றாரு இதுல. இல்ல மூக்கில ஆபரேஷன் செய்ய வேணும். அந்த மூக்கை சின்னனாக்க வேணுமோ ஏதோ செய்ய வேணும். இல்ல இல்ல நீங்க சொல்ற சரியா நான் ஏற்றுக்கொள்றேன். நான் அவரு அந்த ஒரு சொல்ல பூரணமா சொல்லி முடிக்க மாட்டேன். இல்ல அது இல்ல அந்த அந்த கதைக்கிறத கேட்டாலே அரியண்டமா இருக்கு எனக்கு. என்னுடைய யாழ்ப்பாணத்து தமிழன் என்ன பேர் ஜேபியின் முதன்மை வேட்பாளர் அவரே ஒழுங்கா அந்த தொடர்ந்து கதைக்க மாட்டான் தமிழன். யார் இந்த அந்த அந்த சின்ன பொடியனுமா என்ன அவன் கதையை கேட்டா காந்திமதி புரோக்கன் தமிழ் என்ன சொல்ற அந்த முடிஞ்ச தமிழ்லாம் கேட்பார். அந்த அந்த அடுக்கு தமிழ் கேட்க மாட்டேன். புலியாண்டியா இன்றைக்கு ஒரு இதோண்டு அவர் விட்டுருந்தார் பார்த்தானீங்களா? ஒரு இதோண்டு இலங்கையின் சனத்தொகை கணக்கெடுப்பு நான் பார்க்கல. நான் பார்க்கிறேன். அந்த இளங்குவரன் கதைக்கிறத கேட்டா காந்திமதி திட்டுமல்ல. ஒரு படங்கள்ல வந்து திட்டும் குறுக்கால போவானே அதோ இதோ எல்லாம் அப்படித்தான் கதைக்கிறான் காந்திமதி. அந்த ஆக்ட்ரஸ் பழைய ஆக்ட்ரஸ் காந்திமதி திட்டுற மாதிரி தான் தமிழ் கதைக்கிறான். நீங்க இப்படியாலே ஒரு தமிழனே அவமானப்படுத்துறீங்க என்ன? ஐயோ என்னையும் அவமானப்படுத்துறாங்களாப்பா. ரஜீவன் அவர் பிரின்சிபல். அவர் வந்து கல்விமான உருவாக்கினால் அவர்கிட்ட படிக்கக்கூடிய கனவே கேம்பஸ் வெளிநாடு ஒன்று சொல்றேன். ரஜீவன் பெற்ற கதையும் கேளுங்க. சொல்லுங்க. அந்த ஒரு இது ஃபுல்லா விளங்கப்படுத்த வக்கில்ல விளங்கிச்சா ஐயா என்ன சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு படிப்பிக்க டீச்சர்ஸ் வரையணும். அந்த டீச்சர்ல நிறைய திறமைகள் இருக்கும். அதை அவர் டெலிவரி பண்ணுவோம். அதை எங்களுக்கு இல்ல படிப்பிக்க மாட்டான்னு சில பேர். அது மாதிரி அந்த திறமை இல்ல இல்ல ராஜா சத்யா அவர்கிட்ட என்ன திறமை இருக்கு? என்ன இன்றைக்கு மட்டும் மக்களுக்கு செய்தார் சொல்லுங்க போய். இல்ல அது என்னன்னா பாட்டி தானே அவன். அப்ப பிரயணம் அதுல போவான் மக்களுக்கு போவான். மக்களுக்கு நாவன்மையை பற்றி நான் கேட்கிறேன். அவற்றை நாவன்மையும் அவற்றை குவாலிபிகேஷனை பற்றி அது ராஜா சத்யான்னா உங்களோட கருத்து நான் மறக்கல. ஆனா வந்து என்ன பொறுத்த மட்டும் அவர் திறமை உள்ள ஆள் இல்ல இல்ல என்ன நான் அதை நான் இருக்க மாட்டேன்னு சொன்னா அவர்கிட்ட படிச்சாங்க கன்னட இடங்கள்ல எல்லாம் நல்ல நல்ல போய் என்ன படிப்பிச்சவர் அண்ணா? அவர் ஒரு பிரின்சிபல். அவர் படிக்கிறதுல பிரின்சிபல். அவர் படிப்பிச்சு தான் பிரின்சிபலா வரலாம். உடனே நீங்க பிரின்சிபலா வரையலாம். எந்த ஸ்கூல்ல அவர் பிரின்சிபல்? எந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் அவர்? அவர் 4-5 ஸ்கூல் இங்க முல்லைத்தீவுலயும் இருந்தவர் பிரின்சிபல். 4-5 இருந்திருக்காரு. என்னவோ தெரியும் அவரை பார்க்க எனக்கு அவ்வளவு தகுதியான ஆள் மாதிரி தெரியல. அவர் ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட். தெரிய திறமையான ஆள் மாதிரி அவரை பார்க்க தெரியல. நல்லா தெரியும். ஒரு விஷயத்த அக்கு ஒரு ஆணுவரையா விளங்கப்படுத்தவன் பொலிட்டிக்ல இருக்கிற பெரிய திறமை வந்து வேலையும் டக்குன்னு வெளிப்படும். அந்த பாமர மக்களும் விளங்கக்கூடிய டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அவர் ஒரு இங்கிலீஷ் டியூஷன் நடத்துறாரு. ECT சொல்லி காலேஜ் ஒன்று நடத்துறாரு. ஆபீஸுக்கு மேலான அவர் ஆபீஸ் இருந்தது. அப்ப இவர் எங்க சொல்றாரு? அவர் பெரிய பிரின்சிபல் அங்க படிப்பிச்ச அவர் சொல்றாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? கொக்குவில் ஒரு சின்ன ஸ்கூல்ல கடைசியா பிரின்சிபலா இருந்து அங்க இருந்து சின்ன ஸ்கூல். அதுதான் அவர் சொல்ல நான் நினைச்சேன் பெரிய ஸ்கூல் இல்லையாக்குவா. கொக்குவில் ஸ்கூல்ல நீங்க கொக்குவில் யாழ்ப்பாணம் கொக்குவில் சின்ன ஸ்கூல் ஒன்று.
பிரைமரி ஸ்கூல் அவர் அண்ணா பிரைமரி ஸ்கூல்ல இருந்த பிரின்சிபல் நீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு பெரிய திறமையா சொன்னீங்களா ராஜா சத்யா அண்ணா? இல்ல அவர் சொல்றாரு என்னன்னா அதுக்கு ஒரு தகுதி விழுந்தாங்க. இப்ப எங்களுக்கு பிரைமரி ஸ்கூல் பிரின்சிபலுக்கு என்ன தகுதி அண்ணா? நான் அதை பத்தி சொன்னேன்னா சிரிப்பீங்கள் வேற ஒரு பிரின்சிபலை பத்தி. தமிழ் பாக்ஸ் நார்மலா அவர் ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி பிரின்சிபலா வந்த உடனே முதல் சின்ன ஸ்கூல் தான் கொடுப்பாங்க. இப்ப இல்ல நான் சங்கரன் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். அது ஆற்ற கதை என்ன கதை என்னன்னு கேட்க கூடாது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருந்தா கூட ஸ்ரீலங்கால இங்கிலீஷ் மாஸ்டரா வரலாம். அந்த இங்கிலீஷ் மாஸ்டரா வந்து ஒரு வருஷத்துல நீங்க பிரின்சிபலாகவும் போகலாம். இதெல்லாம் ஸ்ரீலங்கால நடக்கிறது. இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை நான் மிச்சமா சொல்லக்கூடாது. சரி இல்ல அது சரி. ஆனா அவர் ஒரு மாஸ்டரா இருந்து சும்மா சொல்லல என்னட்டு ஆதாரத்தோட சொல்லுவேன். நீங்க கேட்டாரா இதுல சொல்ல அவர் பெரிய ஆளுமையான்ற அளவுக்கு இன்னும் அவர் வளரலன்னா இந்த கருத்து நான் அதுதான் சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாக்டர் சொல்லுவாரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஆளுமே அவர்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட படிக்காத நிறைய பேர் இருக்கலாம். ஓடியெல்லாம் பேஸ்புக் ஓடியெல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்ப ராஜா சத்யா அவர் படிச்சால் அவர் சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிச்சா என்ன படிப்பிச்சிருக்க மாட்டேன் படிச்சாங்க என்ன படிப்பிச்சாங்கன்னு சொல்லுங்க கேக்குறேன். நானும் சின்ன பிள்ளைகளை தான் படிப்பிச்சிருக்கிறேன். அவர் விளக்கம் சொல்றேன் என்னண்டா அவர் அந்த இசிடி கொலிச்சிருக்கு தானே அது வந்து இங்கிலீஷை மட்டும்தான் அவங்க படிப்பிக்கிறார். அதுல வேற நிறைய லெக்சர்ஸ் வந்து படிப்பிப்பாங்க. அதுல என்னன்னு சொல்லுங்க இசிடி காலேஜ் அங்கே இருந்தது சொல்லுங்களேன். எனக்கு இடம் தெரியாது. நீங்க சொல்லுங்க. ஓகே அதுல என்னன்னு சொன்னா அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்ப வெளிநாடு போறாக்களுக்கு ஐஎல்டிஎஸ் அதெல்லாம் படிப்பிப்பாங்க. அது அவர் தான் படிப்பிக்கிறாரோ அல்ல கொலைச்சில வேற யாரும் படிப்பிக்கிறாங்களோ தெரியா? ஆக்களை வச்சு படிப்பிக்கிறாரு. நீங்க சொல்றதா அந்த பிள்ளைகள் வெளிநாடு போனதுக்கு பிறகு அவங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புல வந்த பிறகு அந்த பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து கொண்டு நாங்க யூனிவர்சிட்டிலாம் படிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் போயிட்டு இப்ப விளங்குது. அவர் வேற ஆக்களை வச்சு படிப்பிக்கிறார். அது சரி ஓகே. அதான் இப்போ ஓகே நீங்க விளங்கிட்டு எனக்கு. ஓகே ஓகே கவர்மெண்ட்டுக்கும் செய்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் இப்பதான் அரசியலுக்கு வந்து தாயமக்கான்ற கதையை விடுங்க. வேற தளத்துல நிப்பா நீங்க கதையுங்க. இல்ல இல்ல நேற்று ஏதோ இந்த கொத்து கதை காய்ச்சிட்டு இருந்த என்ன டால்பின் கொத்து காய்ச்சிட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம இந்த குரூப்ல போட்டிருக்கோம் பாருங்க. அதான் டால்பின் நூடுல்ஸ் அதே மாதிரி கொத்து ரெண்டும் ஒன்று தான். ஒரே செட்டப் தான். இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டுருக்கோம் ஷேவன்னிக்கு டிக்டாக்ல இந்த குரூப்ல. ஓகே அதுதான் டால்பின் கொத்துன்றது. நார்மலா இந்த பராட்டாவை கிழிச்சி போட்டு சின்ன சின்ன வெட்டுறதுல கிழிச்சி போட்டு போடுறது. ஆனால் முதல்ல அந்த பால் அதெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே போட்டிருக்காங்க பாருங்க. மற்ற சந்திரன் சொன்ன மாதிரி இந்த கொத்தை வறுக்கிறன்றதும் அதுதான். என்னன்னு சொன்னா பெரிய சட்டியில போட்டு இப்ப நார்மலா கொத்துன்றது கொத்துல போட்டு கொத்துறது. இந்த கொத்து இதால என்ன தட்டு இரும்பு தட்டுல போட்டு வெட்டுறது. ஆனா வறுக்கிறன்றது வந்து பெரிய சட்டியில போட்டு அகப்பையால வரட்டி எடுக்கிறது. அதுவும் கொத்து இருக்கு. அப்படிதான் கொத்து ரெண்டு கொத்தும் இருக்கு. கொத்தி கொடுக்கறதும் இருக்கு, வறுத்து கொடுக்கறதும் இருக்கு. அதுதான் சந்திரன் வறுத்த கொத்துன்றது இருந்து. ஓகே உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விட்டேன்னா பாத்தீங்களா? உங்கள்ட்ட அதுக்கு புது கணக்கெடுப்பு போட்டு விட்டு இருக்கிறார் வேற இளங்குமார். என்ன அதுக்கு ஒரு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. 2,20,000 நாளைக்கு முள்ளி வாய்க்கால மிச்சம் எல்லாம் செத்துட்டாங்க போல இருக்கு. 2,22,00,000 பேர் மொத்த சனத்தொகை. அதுதான் எனக்கும் தெரியா. கணக்கெடுப்பு சரியோண்டு கேக்குறேன். எனக்கு தெரியாது. நான் குழப்பிட்டேன் அதை பார்த்துட்டு. ஒன்று பார்த்து வாசிச்சாலும் அல்லது கோடிக்கும் லட்சத்துக்கும் வித்தியாசம் தெரியல. நார்மலா 2,22,00,000 பேர் இலங்கை மக்கள். இல்ல இந்தியாவில 140 கோடி. அதை சரியா சொல்றான். இலங்கையில 2,20,000 பேர் இருக்குன்னு சொல்றான். என்ன ஆக்கள் அப்ப அதெல்லாம் மண்டை போயிருச்சு. என்ன இந்த டெக்னீஷியன் தானே அவரு வந்து அவர் என்ன வேலை? அவர் இந்த அது படிச்சு வர வேலை இல்ல. அது மாமரத்துக்கு மேலால எலக்ட்ரிக் ஒயர் தான் போகுது சொல்றோம். அதை வெட்டி விடுறது. ஏன்னா
சரி, ஏதோ ஏதோ அந்த வேலையை அவன் திறமை எங்கள்கிட்ட அது இல்லை தானே. இல்ல அது படிச்சு வர வேலை இல்லைன்னா அரசியல் இது அது போற விஷயம். சில்லற வேலை சொல்லுங்க அண்ணா. ஒரு வேலையை செய்தா அது ஒழுங்கா செய்யாட்டா அதை ஒழுங்காக்கு மட்டும் இன்னொருதன் ஒரு அது சொல்றான்டா இது ஒழுங்கா செய், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இல்லை இல்லை, அது அந்த ஆக்கள் வீட்டுக்கார சொல்லி இல்லம்மா மரத்துக்கு மேலால விடலாம் அவன் ரெண்டு சொல்றது பிள்ளை விளங்கிட்டு நீ ஒழுங்கா வேலையில செய். அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து விஷக்கதை மோட்டுக்கு மேலால வயர் விடுறது அதெல்லாம் டேஞ்சரஸ்ன்ட்டு டாக்டர் சொல்ல இல்லை இல்லை, அது வீட்டுக்காரர் அதை பிரச்சனை இல்லை போடுங்கன்னு சொன்ன வேண்டி சொல்கிறோம் விளங்கிட்டா. இப்போ சனத்தின கம்ப்ளைண்ட்டை பார்த்து தான் இப்போ ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரை போட்டிருக்கேன் போல தலைமை வேட்பாளராக. அவருக்கு எதிராக நீங்க ஒரு இதோண்டு பிட்டிஷன் கொடுக்கலாம். அவர் வந்து யாழ் மாவட்டத்து யாழ் நகரத்துக்குள்ள இல்லையாம அவர் பதிவு அப்படின்னா வழக்கு போட்டுருவாங்க தெரியுமா. வேலை இல்லையாம அவர் சொந்த எங்கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க, வெள்ளட்டும் போடுவோம் வழக்கு. இந்த மணிவண்ணனே இப்படித்தானே உண்டு. இவர் எங்கட சுமந்திரன் செய்தவர் வழக்கு போட்டு நீ பாடிட்டு. எங்கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க வழக்கு போட்டு. இன்றைக்கு என்ன நியூஸ் பாத்தியால் சங்கரண்ணா? இன்றைக்கு நல்லூர் வேலனை நல்ல முஸ்பாத்தியா போகுது போல இருக்குன்னா. எப்படி இருக்கு நல்லூர் விஷயங்களை சொல்ல? இல்ல அது இந்த சில வேறாக்கள் போட்ட நியூஸை தான் பார்த்தேன்னா உண்மையா நான் நியூஸ் பார்க்கல. இல்ல டாக்டர் ஹாய்க்க இவங்க அவர் ரஜீவனும் ஒரே ஸ்கூல் போல இருக்கு நினைக்கிறேன். ரஜீவன் மூப்பு வேற இல்லாம போல டாக்டர். அப்ப ரஜீவன் அண்ணான்னு சொல்றவல அப்ப அவர் ரஜீவன் சொல்ற நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடருவோம் அப்படின்றத சொல்ற மாதிரி சொல்லி நக்கலாக கழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஆள் எழும்பி உங்களோட கதையெல்லாம் விட்டு போட்டு மக்களோட பிரச்சனையை கதைங்கன்ற ஒரு ஆள் எழுப்பி அதைத்தான் கூட நியூஸா போட்டு கொண்டிருக்காங்க. ஒரு ஆள் எழும்பி டாக்டர் நீங்க என்ன கதைக்க நான் கதைக்க முடிய நீங்க கதைக்கணும். அப்புறம் டாக்டர் மரியாதையா ஓகே நான் இப்ப கதைக்கட்டும் நக்கலா கேட்க எல்லாரும் சீக்கிறாங்க. அதுதான் நியூஸா போடுறாங்க. சரி அது செய்தது சரி டாக்டர் இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இன்னொன்று பார்த்தேன் இவர் எங்கட அனிஷன் அந்த யூடியூப் செய்வான ஒரு படியன் அவன் வந்து பப்ளிக்ல மன்னிப்பு கேட்டுருக்கான். தானே தவறு செய்திருந்தா மன்னிச்சு கொள்ள சொல்லி தான் சின்ன படியன் நீங்க தவறு செய்ய ஒருதன் மன்னிப்பு கேட்கிறான். என்னண்டா ஒரு ஆள் மன்னிப்பு கேட்கறதுண்டா ஏனென்று நான் விளங்கல. நான் தவறு செய்திருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்ற இருக்குல்ல, அது சரியா? இல்ல அவருக்கு அது தவறு செய்திருந்தால் என்று ஆள்ன்றதுக்குள்ள அவர் செய்துட்டார் என்று வந்துடும். நான் தவறு செய்துட்டேன் என்ன மன்னிங்கோ அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லணும், ஆள்ன்னு சொல்லக்கூடாது. இல்ல ஐயா சொல்றது நல்ல பாயிண்ட். அது அவன் சென்று மூன்று இடத்த சுட்டி காட்டேக்கு அது புலதான் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கடைசி நேரத்தை நான் என்ன அறியாம சில தவறுகளை விட்டு நீங்க சொல்லாம இருந்தாலும் அதுக்கும் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு கடைசியில் அதை பற்றி கதைக்காதங்க. எல்லாம் நாங்கள் முழுக்க கேட்டனான். அவன் சின்ன படியன் தானும் தாய் தகப்பன் இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்த நான் அப்படின்ட்டு நிறைய சொன்னவன் அவனுடைய அந்த அவன் அந்த கதையில அக்கா நான் இதை எப்ப சொன்னேன் நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டீங்க. அக்கா இல்லையாண்டு வாதாடி கொண்டிருந்தவன் நான் சொன்னான் அவன் தப்பு செய்யறான் உங்களுக்கு ஒரு தருக்கும் தெரிய இல்லையாண்டு இவே இல்லையாண்டு என்னோட வாதாடினவன் அவன் இன்னைக்கு வந்து தானாவே கேட்டபடியா இனி நான் கதைக்க மாட்டேன். ஏன்டா ஒருத்தர் மன்னிப்பு கேட்ட அப்புறம் அவனை பற்றி கதைக்க மாட்டேன். அவன் அதை திருத்தித்தானே நீ செய்யறான்னு சொல்லிடு. இந்த பொதுமக்களையும் அவன் பிளேம் பண்ணிக்கிறான். நான் தவறு செய்ய நீ எங்களையும் அப்போ என்னை சுட்டி காட்டே இல்லை, நான் அதால தொடர்ந்து செய்து விட்டுட்டேன் என்று அதையும் சொல்லியிருக்கான். அதெல்லாம் பொய்க்காது என்ன அவர் தவறு வழிய போடுற அது ஒரு வியாபாரம் என்று நினைங்க. இப்ப ஒன்றும் இல்ல. இப்ப அவர் வெளியில வந்தாக்கும் மன்னிப்பு கேட்டாக்கும் ஒரே ஒரு காரணம் 2 பேர் உள்ளுக்கு போன பயத்துல
இல்ல இவரே ஒருக்கா போட்டோ எடுத்துருக்காங்க. கிருஷ்ணாக்கு முதல் இவரை போட்டோ எடுத்து. ஆமாம் ஆமாம். அவருக்கு ஒரு ஊர் மக்களே பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்தது. ஒரு ஊர்ல அக்கா மாதிரி ஆக்கள் எல்லாம் அவர்ல 100% நம்பிக்கை வச்சிருந்தவே இல்லோ. அது என்னன்னா நீங்க ஒரு தமிழ் பாக்ஸ் இதுக்கு ஒரு இந்த யூடியூப்புக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன், வழியா கேளுங்க. படம் நடிக்கிறாங்க தானே, ஒரு படத்தை ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒளிப்பதிவாளர் நிறைய பேர் வசனம் எல்லாருமா சேர்ந்துதான் ஒரு படத்தை எடுக்கிறது. கண்டிப்பா அந்த படம் இனி மக்கள் மத்தியில போய் ஈடறணும்ன்றதுதான், அதாவது மக்கள் மத்தியில போய் சேரணும் என்று எடுக்கிற படமே ஒளி. அதுல நிறைய ஓடி பார்த்து திருத்தம் எல்லாம் செய்வாங்க. படம் பார்த்து கொண்டு கேட்கல, நீங்க படம் எடுத்த டைரக்டரோட கதைப்பீங்களோ, ஆனா இந்த கட்டத்துல நீ இப்படி ஒரு புல விட்டுதான், இந்த கட்டத்துல ஒரு புல விட்டுதான் நீங்க இப்ப ஒரு பட டைரக்டரை சொல்லிருக்கீங்களோ? நல்ல பெரிய நடிகர் மேல எல்லாம் குழம்புவாங்க. இல்ல நம்ம சொல்றேன். நாங்க எங்கேயாவது படம் பார்த்துட்டு யார்கிட்டயாவது சொல்லி இருக்கோமா? நாங்கள் என்ன சொல்லி போட்டு வருவோம் பெரிய என்ன படம் அவ்வளவுதான். அது என்னண்டா படம் எடுக்கிற மாதிரி தான் இந்த யூடியூப்ல விஷயங்களும் அவங்க நுணுக்கமா மக்கள் எப்படி கவரலாம்ன்றதுக்கு ஐடியா எல்லாம் போட்டு உங்களை கண்ணீர் வர வைக்கிறதுக்கும் படம் எடுப்பாங்க. அது என்னண்டான்னா என்ன பிரச்சனைண்டா, இப்ப எங்களை மாதிரி ஆகலே அப்படி ஏமாத்த இயலாது. இப்ப உண்மையா அந்த பொம்பளை ஹெல்மெட் அதைத்தான் ஏமாந்திருவோம். அப்ப அதை நாங்க நம்ப தேவையில்லை, அது ஒரு வியாபாரம் தான். அது இந்த படம் வியாபாரம் தான் செய்தவங்க. நான் இப்ப இருந்து சொல்லி கொண்டு வந்தேன். தெரிஞ்சு கொண்டே அது ஏமாறுங்கள் என்று சொன்னா தங்களுக்கு உதவி பெறணுமே என்ற இல்லைங்க, அதில் தெரிஞ்சு கொண்டு மாறையில் ஒரு தரம் தெரிஞ்சு வேணுமெண்டா எங்களுக்கு செய்தான் ஆகணுமென்ற எல்லாமே செய்யுங்களும். அவங்கள நல்லா நம்பினது என்னண்டா அவங்க உண்மையா செய்யறாங்களு, வாங்குறாங்களும் தங்களுக்கு உதவிதான் செய்யறாங்களு நம்பினது. ஆனா அவங்க விளையாட நடையில. ஆனா இவன் அனுஷன் போற இடத்துல ரோட்டால போக ஒரு சினம் என்ன காலில் செருப்பு இல்லாமல் வெயிலுக்கு நின்று ஞாபகம். இவன் போற இடமெல்லாம் இப்படி ஆக்கள் நிற்பினும் அவர்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றான். சரி, இதெல்லாம் செட்டப் பைசி, அதெல்லாம் செட்டப் பண்ணா. அதை விட ஒரு விட்டான ஒரு பொய்யோன்னு தெரியுமே, எனக்கு வந்த காசுல 45 லட்சம் செலவழிக்கிறேன் விட்டான ஒரு பொய். சம்பளத்துல அன்றைக்கு தான் அவன் என்னோட மெயினா வடிவா மாட்டினவன். அவன் என் கண்ணுக்கு வந்ததே அதை நான் பார்க்கல. 6 லட்சம் காசுல 45 லட்சம் கொடுக்குறேன்னு விட்டான் ஒரு போய். யூடியூப்ல வந்த வருமானத்திலயா சொல்லுங்க. நல்ல காசு வைக்கிறான், அவன் கதையை பார்க்க மாசம் நல்ல காசு உழைக்கிறான்டா. அவன் கொடுத்தது தண்ட உழைப்பில இல்லையா? நான் ஒரு அனுபவத்தை சொல்றேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இப்ப நான் லண்டனுக்கு வந்து இப்ப ஒரு 4 மாதத்துக்கு முதல் போன வருஷம் நடந்த சம்பவம். எந்த இடத்துல யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கு ஊர்ல. அங்க வெளியூர்ல இருந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகள் வந்து படிக்கிற. அப்ப ஒரு அனுஷன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். ஒரு படியன் யூனிவர்சிட்டி என்ட பண்ணி 6 மாதம் வந்து ஒரு வருஷம் படிச்சு கொண்டு இருக்கலாம். அவருக்கு இந்த ரூம் வாடகை சாப்பாட்டு காசு கொடுக்கறதுக்கு கஷ்டம்னு சொல்லி அவங்க அப்பா வந்து வீல் சேர்ல இருக்கிற இது சைக்கிள்கள் பெச்சு போடுற அப்படி சின்ன சின்ன வேலை செய்யற வீல் சேர்லாம் இருக்கிற கொஞ்சம் ஏலாத வாடி அப்பா கஷ்டப்பட்ட ஆக்கள். அம்மா அந்த படம் வீடியோ வந்து போட்டிருந்தவர். அப்போ அவனை நேரடியாக போயிட்டு காண்றாங்க. அந்த படியன் யூனிவர்சிட்டி எந்த பண்ணவன் தன் அம்மா அப்பாட கஷ்டத்துக்காண்டி அவங்க காசு கொடுக்க இயலாது படிக்க இயலாதுன்னு சொல்லி படிப்பை விட்டுட்டு போய் மேசன் மேலே செய்கிறானாமண்டு செய்துன்னு சொல்லி வீடியோ போட்டு அதில் அந்த படியன் அப்பாவுக்கு ஒரு 20,000 ரூபா காசை கொடுத்து போய் அனுஷன் அந்த படியனை பேட்டி எடுத்து உனக்கு நான் நீ போய் திரும்ப படி உனக்கு எல்லா இது ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லி அவனுக்கு அந்த வீடியோ போட்டு கொஞ்சம் காசும் கொடுத்து அவனை திரும்ப போய் யூனிவர்சிட்டியில் படிக்க சொல்லி அது நிறைய தூரம் 100 கிலோமீட்டர் பயணிக்கணும் அவர் ஊரில் இந்த ஊருக்கு வாரத்துக்கு. ஓகே. அப்போ நான் அந்த கொமெண்ட்ஸில் அவர் வீடியோக்கு கீழே கொமெண்ட்ஸ் பண்ணி விட்டுதான் அந்த படியனை இந்த நம்பரை போட்டு என்ன தொடர்பு கொள்ளுங்க அவர் படிப்புக்கு நான் இதை உதவி செய்கிறேன்னு சொல்லி நான் ஒரு தொடர்பு இலக்கத்தை போட்டேன் நான். ஆனால் அவர் என்ன கண்டெக்ட் பண்ணல. அந்த வீடியோ நான் நிறைய பேருக்குள்ளால ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண எல்லா இடத்துக்கும் நான் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். பண்ணி அந்த வீடியோவுக்கு எனக்கு அந்த அனுஷன்ன்ற இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்தேன்.
அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்னா அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பையனுக்கு அந்த ஊரில் உள்ள ஒரு பையனை கண்டெக்ட் பண்ணி இந்த பையன் உண்மையாக திரும்ப வந்து சேர்ந்துட்டானா இல்லையான்னு கேட்கறதுக்கு அந்த பையனை கண்டெக்ட் பண்ணி எடுத்துட்டு அவர் நம்பரை. அந்த பையனுக்கு நான் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னேன், அந்த பையனுக்கு சொன்னேன் நான் என்னென்னு சொன்னால், நான் எங்களை வீட்டை கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி செய்துட்டு தான் வந்தேன். நான் அங்கே ஒரு எங்கள் வீடு வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இயங்குது ஊரில். அப்போ நான் அது எனக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கு இடையில ஒரு கிலோமீட்டர் தான் தூரம் நடந்து போகலாம் அவர் படிக்கிறதுக்கு. அப்போ நான் அந்த பையனுக்கு சொன்னேன், நான் சரி அவருக்கு ரூம் காசு ஒன்றும் தர தேவையில்லை, எனக்கு அவரோட சாப்பாடு அவர் பார்க்கலாம், ஆனால் அவர் படித்து முடியும் வரைக்கும் எந்த இடத்துல அவர் இருந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுற மட்டும்தான். அவர் ரெண்டு வார கெஸ்ட்டை பதிகிறதுன்ற அப்படி சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி பார்க்கலாம். நான் அவருக்கு ரூம் வாடகை ஒன்றும் கொடுக்க மாட்டேன், நான் 4 வருஷம் படிக்கும் வரைக்கும் அங்கேருந்து படிக்கலாம்னு சொல்லி அந்த படின்ற நம்பரை எனக்கு ஒரு கடை தாங்கன்னு சொல்லி அந்த படின்ற நம்பரையும் எடுத்துட்டேன். எடுத்து நான் அந்த படியன்ட்டு நான் கதைச்சேன். நான் அப்போ அவன் எனக்கு சொன்னான், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பேர் உதவி செய்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் காசு அனுப்புகிறாங்கன்னு சொல்லி அந்த அண்ணா மூலம் கிடைச்சது. நான் இப்போ ஒரு ரூமில் இருக்கிற வாடகைக்கு மாதம் எனக்கு காசு தராங்க ரூம் காசுக்கு. அப்போ நான் சரி அந்த காசு உங்களுக்கு மிச்சம் தானே, எனக்கு அந்த காசு தரத்து நீங்கள் அந்த ரூமில் இருக்கிற மாதிரி எங்களை கெஸ்ட் ஹவுஸ் படிக்கலாம், எப்பயா இருந்து போட்டு மாதத்தில் ஒரு 2 பேர் தான் எங்களை வீட்டை வருவாங்க ஆக்கள் அப்படி என்று சொல்லி அந்த பள்ளி எனக்கு சொன்னேன். நான் யோசிச்சு சொல்கிறேன்னு போட்டு நானும் பார்த்தேன், சரி 4 வருஷம் வந்து படிப்பான் தானே, எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும், நான் எனக்கும் அவர் சின்ன சின்ன வேலை செய்தால் நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ற ஒரு எண்ணத்தெல்லாம் சொன்னேன். நான் திரும்ப அவர் வரையில் நான் அடித்தபடி அவனோட கதைக்குத்தான் அவன் சொன்னான் எனக்கு, அண்ணா அது ஒரு பெரிய ஒரு இதொன்று நடக்குது, அவருக்கு நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்காங்க, இப்போ அவர் மோட்டர் பைக் எல்லாம் வாங்கி கொஞ்சம் பயங்கர ஸ்டைல் ஃபோன் எல்லாம் மாற்றிக்கிட்டு அவர் கொஞ்சம் இதாக போய் கொண்டிருக்கார், அவர் சரி வர மாட்டார் உங்களுக்கு, நீங்கள் அவரை விடுங்க, அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிட்டு சொன்னான். இதுதான் பாருங்க, நான் இப்படி இப்போ இது எனக்கு நடந்த அனுபவம். வாய்ஸ் ஆஃப் நேஷன் என்ன தொடர்பு இல்லை, நான் ஃபேஸ்புக்கில் பதிவும் போட்டேன், நான் அதுக்கும் இல்லை பொலியனை நேரடியாக அவனோட நம்பர் எடுத்து இதுல அவன்ல பிள்ளை இல்லை தானே வாய்ஸ் ஆஃப் நேஷன்ல அவர்ல பிள்ளை இல்லை என்று இல்லை, ஆனா அவர் இவரை ஃபாலோ பண்ண தானே இவருக்கு என்ன நடக்குன்றதை பார்க்கணும். அது சரியா? ஆனா அவர் போட்ட வீடியோக்கு நான் தானே காமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், இந்த நம்பரை போட்டேன் நான் தானே, வாய்ஸ் ஆஃப் என்ன கண்டக்ட் பண்ணிருக்கலாம் தானே, நான் இலங்கை நம்பர் தான் போட்டேன், நான் விளங்கிட்டா. ஓகே, நான் லண்டன்ல இருக்கிறேன், இந்த லண்டன் நம்பர் கொடுக்கல, இந்த ஸ்ரீலங்கா வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்தேன். நான் சிலவில் அவர் நான் ஸ்ரீலங்கா வாட்ஸ்அப் நம்பர் வழியா இவர் பெருசா உதவி செய்ய மாட்டாருன்னு நினைச்சிருக்கலாம் தானே, விளங்கிட்டா. அப்ப இப்படித்தான் அந்த விவரங்கள் அப்படி நெகட்டிவா நாங்கள் ராஜசத்யா அது உண்மை, அது உண்மை. நீங்கள் அதை இல்லைன்னு மறக்க வேண்டாம், அதுதான் உண்மை. என்ன படிக்க இல்லைன்னா படிங்க கொஞ்சம், அதுக்கு பிறகு தெரியும் அவங்களை என்ன செய்வாங்க. எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் சொல்லுவார், ஒண்ணு நெகட்டிவா யோசிங்க எல்லாம் பாசிட்டிவா. சரி ராஜசத்யான்னு நான் அந்த பையனுக்கு சரி அவர் இப்போ 5000 8,000 கொடுத்து ரூம்ல நிற்கிறார், எந்த இடத்துல அவர் அவருக்கு அந்த 8,000 மிஞ்சும் தானே. அவருக்கு வந்து அது என்னண்டா உங்களோட இடத்துல நின்றா உங்களுக்கு அந்த கட்டுப்பாடா வாழணும், இது தண்டி எண்ணத்துக்கு வாழத்தான். உம்மட இடத்துல அவன் நின்றா அரசுக்கு வர காசு பெறாத. இப்ப இல்லை அது எனக்கு தெரியல, அவருக்கு நான் உதவி என்னன்னா அவர் படிக்க முடியும் வரைக்கும் இந்த இடத்துல அவர் ரூம்ல ஃப்ரீயா இருக்கலாம்ன்றதுதான் உலகின்ற. ஆனா அப்படி ஒரு டீலுக்கு அனுஷன் ஓமன்னு சொல்லி வந்தா வேற பக்கத்தால வர காசு வராது, பக்கத்தால வர காசு வராது. அதுதான் இல்ல ராஜா, நீங்கள் ராஜசத்யா நீங்கள் கணக்க படிக்க இருக்குங்கட ஆக்களை பத்தி நம்புறாரு எல்லாரையும், அதான் பிரச்சனை. நான் நம்புற கூட தான் எல்லாரும் சொல்றேன், நான் ரொம்ப நல்லவனா இருக்கிறேன். வணக்கம். வணக்கம் சந்திரன். வணக்கம். என்ன நேற்று வருவோம் தான் பார்த்தேன் நான், நேற்று இடம் எல்லாம் ஃபுல்லா தான் இருந்தது, ஆனா கடும் மோதல்களும் இது இடைக்குள்ள எல்லாம் தாக்குகள் நடக்க பார்த்தேன், சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி வருவோமேன்ட்டு. அப்ப நீங்க வரல, உங்களை காப்பாத்த வருவோம்னு யோசிச்சேன், நீங்க தனியா நின்று சமாளிச்சிட்டீங்க. அப்ப அது தமிழ் பாக்ஸ் நம்பது இல்லையே.
என்ன சந்திரன் சந்திரன் நாங்கப்பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் என்ன சமாளிச்சு கொண்டு தமிழ் போறது. பாக்ஸ் என்ன போயிட்டார் இடைக்குள்ள. டவுன் பாக்ஸ் போய் படுத்துட்டாரு. ஓ ஓ. அது முதல் இருக்கட்டும். நான் வந்து எத்தனை தரம் கீழே எழுதி கொண்டு நான் ஒரு தரையும் ஏத்த வேண்டாம். அதை ஏத்தினால் எங்கள்கிட்ட இருக்குது மெனு நாங்க இதுல அக்காட்டையும் சங்கியக்கா தானே ஏத்தி இருக்கணும். மெட்டவே ஏத்தி இருக்க மாட்டோம். இல்ல இல்ல நாங்க அது முதல் நடந்தது. நான் ஏத்தி சண்டைக்கு வர இல்ல. அப்ப யார் ஏத்தி விட்டது? அந்த இது அந்த என்ன காசு கதை கதைச்சவரா? அது மாதிரி இல்ல. அதுக்கு முதலும் 2 பிரச்சனைகள் வந்து சந்திரன் என்னன்னு சொன்னா தெரியா. நான் ஒரு தரையும் ஏத்த வேண்டாம் எழுதி கொண்டிருக்கிறேன். நானே ஏத்தி கொண்டிருந்தது வேற எனக்கு விளங்கி. அதான் நானும் வந்து போனாக்கெல்லாம் தமிழ் பாக்ஸ் மாறி மாறி வந்து போனாக்கள் தான். அதான் நான் இல்லைன்னோட தங்கட இதை காட்ட வலிக்கிட்டோம். நானும் என்னன்னு சொன்னா தமிழ் பாக்ஸ் இல்லாத இடத்துல நாங்க ஏதாவது கதைச்சு அது பிள்ளையாகி போயிட்டு இல்ல நீங்க பிள்ளையா கதைக்க மாட்டீங்க. நீங்க ஏறியும் தான் எல்லாம் சந்திரனுக்கு கல்பா இருந்திருக்கும். அதுதான் யோசிச்சு நான் ஏறினா சண்டை பிடிக்க வேண்டி வரும். நம்ம சண்டை பிடிக்கக்குள்ள தமிழ் பாக்ஸ் இருந்தா பரவாயில்ல, அவர் காப்பாத்துவேன். எனக்கு பிரச்சனை இல்லைன்னா ரெண்டு பேரும் நின்றுந்தீங்களா ஓகே. ஏனண்டா தேவையில்ல கதை கொஞ்சத்தை கதைச்சு விட்டுட்டாங்களா அதுக்கு இல்லையா? இல்ல இல்ல அவர் எங்கட தளத்துக்கு நடியிலும் வாரவர். எனக்கு எத்தனை பேர் போன் எடுத்து எங்க போனீங்க அந்த நேரம் கேள்வி நடந்து இருக்குது. அதுதான் இல்ல தமிழ் பாக்ஸ் என்ன அதுக்கு சரியான விளக்கம் வந்து நான் சொன்னேன். நான் இல்லாம அவருக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்களா? அது நானும் பார்த்து நான் படிவா சொல்லி இருக்கிறீங்கள். ஆனா அவையில அவ்வளவு நேரம் நாங்க கதைக்க விட்டது போல இல்ல. அது என்ன பிரச்சனைனா யாரும் தெரியல. இதுல வந்தது அப்ளிகேஷன் கொடுத்தா அது இதுன்னு சொல்லி எல்லாம் காய்ச்சோட எனக்கு தெரியல. இல்ல அவர் ஆனா அவர் நேற்று வந்து சரியா பிள்ளையா கதைச்சிருக்கிறேன். அது ஜெரோம் இல்ல பிள்ளையா ரோங் கதை நேற்று. சொல்லுங்க சந்திரன். இல்ல அது வந்து பயங்கர புலனாய்வு கேள்வியா நீங்க சொல்லி இப்ப வந்து இலங்கையில ஃபுல்லா முஸ்லீம்காரன் ஓஎஸ் அடிப்பான், ஏஎஸ்பி அடிப்பான், டிஏஜியா இருப்பான். நம்மட இருப்பான் சங்கரனா டிஏஜியா? எனக்கு விளங்க இல்லையா இந்த மீனிங்? சொல்லுங்க என்ன என்னன்னு சொன்னா வந்து அவங்க இப்ப ஒரு உதாரண யுத்த காலத்துல வந்து முஸ்லீம் மக்கள் அரசாங்கத்தோடு இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரல. புரியுதா? இப்ப நாங்க வந்து வடுவாங்கல இருந்து கொழும்பு போர்லயும் ஜட்டி கலட்டி தான் போகணும். 16 மணி நேரம் பிடிக்கும். தெரியுமோ? ஓகே சொல்லுங்க. அப்படி காலம் கஷ்டப்பட்டது. புரியுதா? அப்ப அப்படி இருந்துட்டு இப்ப வந்து ஈஸியாதுன்றது மக்களை குழப்பிட்டு அதை குழப்பிட்டு அரசியல் செஞ்சுட்டு போகல கடுப்பாகும் தானே. எப்படி வர்றாங்களா அவங்கள அந்த பதவிக்கு? இப்ப அதே சங்கர்னா அது வந்து இப்ப முஸ்லீமா சீனியர் டிஏஜி அவங்களாகலாம் தானே. சங்கரனா சங்கர் அடிக்காரா நியூட் பண்ணியிருக்கிறார் பாருங்க விரட்டம். அது ஆகலாம். ஆனால் வந்து தமிழ் ஆக்கள் வந்து சீனியர் டிஜெலாம் ஒரு கிழக்கமான அதிகாரியாக ஆகல. அது அந்த இதுல இருக்கு. எனக்கு அது என்னன்றது அதான் தெரியல. சங்கரன் தான் விளக்கம் கேட்கணும். என்ன ஜிஎஃப் சொல்லுங்க. என்ன சொன்ன சங்கர்னா வந்து இப்போ ஒரு கிழக்கு அதிகாரியா ஒரு தமிழன் இப்போ போலீஸ்லயோ இல்லை ஆமையிலையோ இதுலயோ வரையலாம் இல்லவா? வரையிலாண்டு இல்லை. போலீஸுக்குள்ள உயர் அதிகாரி இருக்கிறாங்க. கிழக்குல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சில உயர் அதிகாரிகள் வந்து அரசியல் செல்வாக்குக்குள்ளால பதவி நியமனம் வழங்கப்படுறது. அப்போ கிழக்கில் உலக அளவும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்மார் முஸ்லீம்கள் தான் அமைச்சர்களாக இருந்தவங்க. இப்போ அவங்கள செல்வாக்குகளுக்குள்ளால கிழக்கு மாநிலத்தில் உள்ள பெரிய பெரிய திணைக்களங்களுக்கு வந்து உயர் அதிகாரிகளாக அவங்க நிறைய பேரை உள்ள புகுத்திட்டாங்க. அப்போ இந்த கிழக்கு மாநிலத்தை ஆள்ற பெரும்பான்மை அதிகாரிகள் வந்து செக்ரட்டரி என்ற லெவலில், அதாவது எஸ்எல்ஏஎஸ் தரம் வாய்ந்த தரத்துக்குள்ள உள்ள ஆக்கள் அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதேதான் கிஸ்புல்லா பேசுனது. நான் ஆளுநர் அடிக்கக்குள்ள சங்கண்ணா நீங்க இங்க அடிக்கக்குள்ள இங்க இருந்து அம்பாயிரம் இருந்து இங்க போக மட்டும் பள்ளிவாசல் தெரியணுமா அவருக்கு கச்சவன் தானே. ஆமாம் ஆமாம், நிறைய துவேச கதை. அதுதான் காளிகள் உடைச்சி போட்டு ஓட்ட மாடியில் சந்தை கட்டினன்றதெல்லாம் சொன்னவர் தானே. ஜட்ஜை மாற்றி போட்டு வேற தீர்ப்பளை சொன்னு சொன்னதுன்னு அவர் தானே. இதுக்குதான் தமிழ் வச்சு இங்க இருக்க கிழக்கில் இருக்க பிரச்சனை நிறைய தமிழ் வச்சு. அது உண்மையை சொன்னா எங்கட தமிழாக்கள் தான் காரணமே தவிர எங்கட அரசியல்வாதிகள் வேறு ஒரு தரம் இல்லை. இல்லை அது சரி. நீங்க சொல்றது தமிழ் பாக்ஸ் என்னன்னா அரசியல்வாதிகள் சில தேவைகளுக்காக அவங்களுக்கு துணை போய் அவங்களுக்கு. இப்ப நான் தமிழ் வச்சுட்டு நான் சொன்னேன்லோ, இப்ப அர்ஜுனா இங்க எங்கிட்ட இருந்தா ஓரளவுக்கு இந்த நான் இது கணிப்பு தானே. என்னன்னு சொன்னா வந்து நீங்க சொல்றது எனக்கு விளங்குதுன்னா இப்ப அவருக்கான சிச்சுவேஷன் உடனடியாக கட்சி எல்லாம் குழப்பமா போச்சு. தமிழ் பாக்ஸ் இப்ப அவர் சொல்ல வந்த விஷயம் இதுதான். என்னன்னு சொன்னா, நீங்க அர்ச்சனாவை கிழக்கு மாநிலத்தில் இறக்கியிருந்தா ஜிஎஃப் சொல்ற மாதிரி
அர்ச்சனாவுக்கு மக்கள் ஆதரவு செய்திருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆள் வராதால இருக்கிறதுக்குள்ள இந்த பேய் நல்ல பேயோ அந்த பேய்க்கு போடுவோம்னு போடுறாங்க. நீங்க சொல்றது எனக்கு புலாங்குதா, அவர் சொல்றதும் புலாங்குது. ஆனா அந்த முதல்ல கொஞ்ச நேரம் கோவமா இருந்தேன்னா அந்த அவங்களுக்கு ஓட் போடுறேன்டே கொதி வருது. இல்ல அது அவர் சொல்ல வந்த விஷயம் அந்த பேயை விட இந்த பேய் அதான் நீங்க இப்ப சொல்ற புலாங்குது. அது அங்க உள்ள சிக்கல்கள் அதான் சொல்றேன். அந்த பேயை விட இந்த பேய் பரவாயில்ல. ஏன்னு சொன்னா அந்த பேய்களுக்கு போட்டா 2 விஷயம் நடக்கும், 2 விஷயம் கதை வரும். விளங்குதா? விளங்குது. அப்ப இந்த பேய்க்கு போட்டா ஒரு விஷயம் தான் கதை வரும். கோவம் பெறுதுன்ட்டு வேற ஒரு தமிழ் உங்கட உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போல இதா இருந்த ஒரு கட்சியில இன்னைக்கு நினைச்சாலே இவ்வளவு கோவம் பெறுது. என்னன்னு சொன்னா கிழக்கு மாநிலத்துல பட்டுப்புதுவில சங்கனதரியும், அதாவது பாமர மக்கள், கிராம மக்கள் என்ன அவங்க இலக்காரம் காட்டுறேன்னு சொன்னா இது காட்டின கட்சி ஒரு ஆள், அதுக்காக வேண்டிதான் போட் போடுவது. ஆனா அவங்க காட்டினாக்கள் இப்ப இல்லையா உங்களோட இடத்துல இல்லாட்டியும் சங்கனாதரியும் இல்லாட்டி அந்த தமிழ் சும்மா எல்லாம் படிச்சவங்க நம்ம கைக்கெல்லாம் சில பழைய என்ன கேட்டுப்பாங்க. வீடு தான் இந்தியால எம்ஜிஆருக்கு ரெட்டையில் என்ற மாதிரி. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். என்னன்னு சொன்னா 2004ஆம் ஆண்டுக்கு பிறகும் ஒரே எழுச்சியாகத்தான் எல்லா இடங்கள்லையும் இந்த மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்துல அவ்வளவு அச்சுறுத்தலுக்குள்ளையும் எல்லா இடங்கள்லையும் இந்த மாவீர துயிலும் இல்லங்கள்ல மாவீர தினம் இந்த அனுஷ்டிக்கிறவங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னண்டா, இப்ப கருணாபிள்ளையான் புலவு வந்ததுக்கு பிறகு அங்க பெரிய ஒரு பயங்கர அச்சுறுத்தல். அது உளவியல் ரீதியாக உளவுத்துறைகளாலேயும் இந்த பிரிஞ்சாக்களாலேயும் இருந்தாலும் கூட மக்கள் அதை விட்டு கொடுக்க என்னன்னா, அந்த படுவாங்கரை மக்கள் அந்த இடத்துல அந்த துயிலுமில்லங்கள் எல்லாம் இருக்கு. படுவாங்கரைன்றது ஆத்துக்கு அங்கால, மட்டக்களப்பின்ற கலப்புகளுக்கு அங்கால இருக்கிறது. பாகரை அப்படியான தரவை, அதாவது சங்கன சொல்லணும்னா, அதாவது எல்டிடி யுத்தத்துக்கு முதல் இருந்தது. யுத்தம் முடிஞ்சவரா அரசாங்கம் வந்தது. தலைவர் கைகாட்டின இடம். நீங்கள் இந்த பேர்வள எழுத்துக்களுக்கு உங்களுக்கு ஜோலியில வாங்கிடாதீங்க. ஆகவே அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதே மாதிரி தான் மக்கள் இருக்கிறாங்க. கீழே சாரியா சங்கர், ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் இறங்கணும். இந்த கீழே எழுதுறாக்கள் தயவு செய்து இந்த பிரதேசவாதங்களை எழுதாதீங்க. என்னண்டா அவங்களோட சிச்சுவேஷன் வேற. அவங்க 3 விதமான மனுஷரோட வாழ்ந்ததுகள், கஷ்டப்பட்டதுகள். ஒரு வீட்டுல 4 மாவீரர் 5 மாவீரர் பிள்ளைகளை கேட்டு தகப்பனை கொலை செய்த இடங்கள், அதுகள் வறுமைப்பட்டதுகள், இன்னும் வறுமைக்குள்ள வாழுதுகள். இப்பவும் அங்க உள்ள சனங்கள், நான் நிறைய இங்க வெளிநாடுகளுக்கு பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு போறதால் சொல்லுங்கள், எங்களோட தலைவரை அதுகள் பேர் சொல்றையில கடவுள்னு தான் சொல்லுதுகள். அதனுடைய அதோட சரியான விசுவாசமான சனங்கள் தயவு செய்து கீழே ஒருவரும் இந்த பிரதேசவாதங்களை எழுத வேண்டாம். ஆறு துரோகி ஆறு எங்களுக்குள்ள கடைசி கட்டத்தில் வன்னிக்குள்ள இருந்து எத்தனை துரோகங்களை செய்தவங்க எங்களோட மக்களுக்கும் எங்களோட தலைவருக்கும் ஆனபடியாக தயவு செய்து இல்லை நீங்கள் ஆறுண்டாலும் தயவு செய்து எழுத வேண்டாம். மட்டக்களப்போ திருவண்ணாமலையோ மன்னாரோ வவுனியாவோ முல்லைத்தீவோ வன்னியானோ யாழ்ப்பாணத்தானோ அப்படி எழுதாதீங்க. எல்லாரும் நாங்கள் ஒரே தமிழர், எல்லா மக்களும் கூட மட்டக்களப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மட்டக்களப்பு மக்கள் இயக்கங்களில் இருக்கிறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு முஸ்லீமாலேயும் ஆக்கின, இவங்களாலேயும் ஆக்கின, சிங்களவராலேயும் ஆக்கின ஆலை இயக்கத்துக்கு ஓடினதுகள் 3000 பேர். எத்தனை பேர் எவ்வளவு கொடுமையால் அந்த நான் சில வீடியோக்கள் பார்க்குறேன். நான் எனக்கு சரியான வேதனையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் மன்னார்லேயும் கிராமப்புற மக்கள் இதே மாதிரி தான் தலைவர் 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 என்று உயிரை இந்த தாய்மாரும் கடவுள் என்று கும்பிடுற சனங்கள் கூட இருக்குது. இப்போ அதனுடைய ஒருவரும் பிரதேசவாதம் எழுத வேண்டாம். கீழே எழுதுறாக்கள் தயவு செய்து. ஓகே, நன்றி அக்கா. ஒரு ஆள் வந்திருக்கா கதைங்க. கௌசிகன். வணக்கம் கௌசிகன். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. உங்களோட விஷயங்கள் கேட்டுருக்குறோம். சொல்கிற விஷயங்கள் சரி, ஆனாண்டு என்னென்னு சொல்கிறது, போராட்டத்துக்கு பங்களித்தவனும் போராட்டத்துக்கு பிள்ளையை கொடுத்தவனும் இன்றைக்கும் பிச்சு எடுக்கிறான். நாங்கள் அதை ஏற்கிறோம் தானே, இல்லைன்னு சொல்ல இல்லை, மறக்க இல்லையா நாங்கள் அந்த கருத்துக்களை. அது என்னன்னு சொல்லுங்க, அது இந்த எல்லாரும் வர்ற அரசியல்வாதியும் சரி, இப்போ விழிக்கிட்ட யூடியூப்களும் சரி, அவனவனை வச்சு அந்த கஷ்டத்தை வச்சு தாங்கள் உழைச்சிட்டு போவாங்க. அரசியல்வாதியும் சரி, சாதாரண தனிநபரும் சரி, சனத்தின் கஷ்டத்தை வச்சு தாங்கள் டெவலப் ஆகிட்டு போறாங்க. நாங்கள் அந்த கருத்தை மறக்கவில்லை.
அதான் என்ன சொல்லுங்க அப்ப யாருக்கு அதற்குரிய தீர்வு எவராலையும் விட்டு இல்லாம கிடக்கு அதுதான் நாங்கள் என்ன முடியும்? அங்க உள்ள அரசியல்வாதி தானே அதுக்கு தீர்வை தேடணும். அதான் அரசியல்வாதி முதல்ல என்ன சொல்லுங்க அப்போ ஒரு அரசியல்வாதியும் சரியில்லை. சரி இப்ப வந்தவங்களும் தான் எது நல்லது செய்வாங்கன்னு அவங்களும் ஆக கலக்குறீங்களா? யார் வந்தவங்கள யார சொல்றீங்க? இப்ப புதுசா வந்த சிங்கள அரசாங்கத்தை தான் சொல்றோம். ஓகே, அது தெரியலையா நாங்களுக்கு இப்ப விளக்கம் சொல்ல கொஞ்ச காலம் தான் இனி பாப்போம் என்ன நடக்க போதுன்றது. என்ன சொல்லுவாங்க இல்ல அது இனவாதம்ன்றது இப்பவும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட சனத்தின் அது நீங்கள் எந்த கட்சி வந்தாலும் அதை நீங்கள் அழிக்க இயலாது. ஏனென்றா அது முடிவெடுக்கிறது பௌத்த விடம் தானே. அது எந்த கட்சி வந்தாலும் மாறாது. அது எங்கட சனம் உணருது இல்லையா? அதான் பிரச்சனை. என்னன்னு சொன்னா பிரதர், இனவாதத்தை நம்ம எப்ப விடுறோமோ அப்ப நம்ம எல்லாரும் அடிப்போம். கண்டிப்பா அது உண்மை, அது உண்மை. இப்ப நாங்க இப்ப விட்டுட்டு இருக்கிறோம். அதாவது எங்கட பெரியவர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் என்னத்தை யோசிச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் இல்லை. அவர் நடைமுறையில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் யோசிச்சது ஒன்றும் இப்பவே இல்லை. இப்ப நாங்கள் யோசிக்கிறதே இல்லையே, அது எங்களாலேயே இல்லாது. அந்த விஷயத்த அதை பற்றி பெருசா யோசிச்சு இப்ப என்ன செய்ய முடியும்? அவர் இந்த இப்ப இருக்க சூழ்நிலை இருந்ததுன்னு முதல் சொன்னவர் தானே, சிங்கள மக்களுக்கு எதிரி இல்லை, அரசு அதிகாரிகளுக்கும் அரசு அந்த கட்சிகளுக்கும் தான் எதிரி. எதிரியவர் அதுதான் நடந்தது, முடிஞ்சது. இனி அதையும் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. இனி நம்மட மக்கள் பொருளாதாரமா அந்த தொழில் ரீதியா வாழ்றன்னு சொன்னா இனதோஷத்தை விட்டு நாடு முன்னேறன்னு பார்க்கணும். நல்ல ஒரு மக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் கட்சி வேணும். என்ன வேணும், அவ்வளவுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நடந்தா பாப்போம். அதுல இனதோஷத்தை தூக்கி பிடிச்சி ஆடணும்னு சொன்னா நம்மட மக்கள் இப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கும். பாவப்பட்ட எந்த கட்சிக்கும் எதிரியும் இல்லை, யாருக்கும் இதுவும் இல்லை. எங்கட மக்களுக்கு நன்மை செய்தா எந்த அரசியல் கட்சியும் வரவேற்க தயார் என்று தானே சொல்றோம். நாங்கள் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நல்லது செய்கிறோம் எவனா இருந்தாலும் ஓகே. எங்களுக்கு இது வாராங்க தங்கட வீட்டுக்கு பெட்டியை வாங்குறாங்க, பிறகு காண கிடைக்குது இல்லை. அதுதான் அதான் இதுவரைக்கும் வந்தவன் எல்லாரும் அப்படித்தான் இருக்கும். அதான் பிரச்சனை ஆகுது. உங்களுக்கு அரசியல் போராட்டம் தான். இனி ஆயுத போராட்டம் அவனிக்கிட்டு இனி அரசியல் அதை ஒழுங்கா கொண்டு போறதுக்கு அதுதான் தேவை. இனி பயங்கரவாத தடை சட்டம் கூட தேவையில்லாததுண்டு. அது போகும் அவனிச்சு அதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கு பிரேன் இருக்குன்னு கூட தெரியாது. வடக்குல ஓரளவுக்கு பரவாயில்ல, இங்க எங்களுக்கு மண்டி தலையிடி வாருக்கு ஓட்டு போடுறேன். இப்ப நீங்க சொல்லே அவங்களுக்கு தான் கோவம் வந்துட்டு. என்ன இல்ல இல்ல அது நான் அந்த இருக்குது சங்கர் நான் சொல்லி நான் சொன்னவரும் உங்களுக்கு தெளிவா விளங்கினது. அதான் முதல் கோவமா இருந்தது. என்ன கிழக்கு மாநிலத்துல யாருக்கு லீடிங்ல வரும்? நான் கோவப்பட்டேன் முதல். அம்மாளுக்கா அல்லது வீட்டுக்காரருக்கா? என்னன்னு சொன்னாயா, இங்க தமிழ்கோட்டை முஸ்லீம் சேர்ந்து கொண்டதெல்லாம் பாமர மக்கள் யோசிக்கும் ஏன் முஸ்லீமோட செய்யறதுன்னு சொல்லி விளங்குதா. அடுத்து கர்நாடகா சேர்ந்து என்ன கைக்க போறாங்க? இனத்தோசம் கைப்பாங்க, வடக்கு எங்களுக்கு கைப்பாங்க, வேற என்ன கைக்க போறாங்க? அவங்க இனத்தோசத்தை கதைப்பாங்க, அங்கால தாங்கள் ஒற்றுமை அது உண்டு. சரி, அதைத்தான் சொல்லல. அப்ப இதுல ஒன்று நம்மள வடகிழக்கு ஒத்துமையா இருக்குன்னு சில மக்கள் விரும்பும். அப்ப இவனே இப்படி கை காண்டு சில மக்களுக்கு இல்ல பிரிவினவாதம் இல்ல, அரசியல்வாதி எல்லாம் உருவாக்கி அதான் மக்களுக்குள்ள இல்ல. அப்ப அவங்களுக்கு யாருக்கு இது போட் போடுற ஒரு தீர்மானம் வரணும் இல்லவா? அதான் மக்களுக்கு தான் ப்ளஸ். மக்களுக்கு வடிவா தெரியும் தானே. அப்ப அந்த நடந்த மாவீரர் இதுலயே யார் கூட எல்லாருக்கும் தெரியும். இப்போ அது தெரியும் தமிழ். இப்ப நான் சொல்றேன் 3 கட்சி தான் யாருக்கு ஓட் போடுறது எனக்கு. இப்ப நானே குழம்பி போய் தான் இருக்கிறேன். நீங்க சொன்ன அப்புறம் உங்களோட நிலைமையா கேட்டு அதுக்குதான் அவங்கள்ட்ட சொன்னா அவரை வர சொல்லுங்க நான் நிப்பா. அவரும் என்னங்க செய்யறது? அவரும் எங்க கடைசியா 18 நாளும் கொண்டே போட்டு விட்டாங்களா? அங்க வேந்தங்க அந்த ஆளு ஐயோ பாவம்.
வருவார் கட்சி இப்ப உருவாக்கிட்டாருண்டா கண்டிப்பா முதலமைச்சருக்கு அது வந்துடுவார். ஏன்னு சொன்னா வந்து இதுக்குள்ள என்னதாங்கண்ணா இதுக்குள்ள இறக்கியிருந்த நம்ம மானச எலெக்ஷனுக்கு சும்மா வேலை அதான் நாங்களும் அதுதான் ஆசைப்பட்டு நாங்களும் அவருக்கு இயலாம போச்சு பாப்போமா. அந்த தனிங்க இல்லை, ஒரு கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஆபீஸ் கூட இல்லாமல் ஐயோ படுற பாடுப்பா. அதுதானே சாவச்சேரியில வீடு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், நிறைய பேர் அவருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பான வீடுகள் வேணும் இல்ல. உண்மையா கட்சியை பதிவு செய்து மக்களை அதையாவது இப்ப இதுக்குள்ளயாவது முடிச்சிருவோம். என்ன பேர் முதலமைச்சர் தேர்தலுக்கு இல்ல, அதுதான் இல்லாட்டி கஷ்டம் மாதிரி வேணுமுங்க இவருக்கு. இப்ப அன்றைக்கு எல்லாமே நாங்க போகும்போது எல்லாம் ஒரு ஒழுங்கான ஆபீஸ் மாதிரி இருந்திருந்தா இந்த புள்ளிகள் வந்திருக்காது தானே. விளங்கையில அவரேஜ் இல்லைங்க, அங்க மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் அப்படித்தான். அது எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் தான், எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் தான். இல்ல அதுல நம்ம அரசாங்கத்துல சொல்லல இப்போதைக்கு இல்ல, அது கேஸ்ல வேற மட்டும் நாங்க அரசாங்கத்துல போல சொல்லல. அது கேஸ் அது மட்டும் சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. என்ன பிள்ளையாண்டுக்கு கோர்ட் தான் முடிவெடுக்கும். இன்னைக்கு அந்த அவன் காய்ச்சிருக்கானே அடிச்சிருக்காங்க அந்த டிஎஸ்ஓ மீட்டிங்ல. அது கட்சியை பத்தியோ இதை பத்தி காய்க்கணும்னா நீங்க அந்த கூட்டத்துக்கு இதை பத்தி காய்ங்கன்னு சொல்லி கூட்டத்துல தான் மணியா சொல்லி இருக்கிறேன். 3 கிலோமீட்டருக்கு காசு ஒதுக்கிட்டு 300 கிலோமீட்டருக்கு ஒதுக்கினாண்டு ஓட்டு கிடக்கு. என்ன நல்ல மண்டபம் உள்ள சரியா வச்சு பயன்படுத்தினாங்களோ. ஏன்னு சொன்னா வந்து அரசாங்கம் கைக்குள்ள வச்சிருக்கு அரசு அதிகாரிகள். அதான் பிரச்சனை. தமிழ் பாக்ஸ் அண்ணா சொல்லுங்க அண்ணா. நான் போயிட்டு சரி அண்ணா நன்றி அண்ணா. ஓகே கதை செய்யல ஏதாவது பிள்ளைகளா டக்குன்னு இறங்கி போறீங்க? கேட்டுட்டு இருந்தேன் நீங்க காய்க்கிற இல்ல கதை செய்யல ஏதாவது பிள்ளையா கதை ஜனாங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் வேற வீட்டு அலுவல இருக்கேன். இல்ல நான் கதை ஜனா சில நேரம் உங்களுக்கு ஏதாவது பிடிக்க இல்லையோ ஏதாவது உங்களை பார்த்து தாங்க எனக்கு லேர்ன் பண்ணி கொண்டு. நானும் கேட்கணும் சில நேரம், நானும் பிள்ளையா கதைச்சிருக்கலாம் தானே என்ன சங்கரண்ணா. அதுல கேட்டு நாளைக்கு ஏதாவது பிள்ளை விடாம திருந்தலாம். தமிழ் வாட்சி கீழே பாத்தீங்களா நம்ம காய்ச்சது கீழே போல வெளியே கொண்டிருக்காங்க. இதான் கரன்சி வாட்சிட்ட சொன்னேன் நான். இப்ப தச்சலா இவங்களுக்கு போட்ட சங்கரன் என்ன நடக்கும்? அதான் சொன்னேன் நான். எந்த மனதில அப்படி ஒரு இதே இல்ல பிரதேசவாதம் பண்றதோ மட்டக்களை பண்றதோ. நான் கதைக்க வந்ததோ அந்த 2 பேரையும் பெட்டி தான் கோவம். இப்ப பாருங்க 2 பேரை காய்ச்சதுக்கு கீழே ஓல கொமன் வருது. அதுக்குதான் சொல்லுவாங்க கிழக்குமான எலெக்ஷன் வரக்குள்ள வந்து நீங்க முன்கூட்டியே அம்பாரையா மட்டக்களப்பா ரிங்கவா உறுப்பினர் அதை மெம்பர் எல்லாரையும் போட்டு விட்டுவோம் டக்காண்டு. கடைசியில வந்து ரீதி நிக்க கூடாது. அது நான் வரவேற்கிறேன். அது நீங்க முதலே சொன்னீங்களானே அதெல்லாம் தெரியும். ஆனா இப்ப நீங்க சொல்ற சிக்கல் எனக்கு அடுத்த பெரிய சிக்கல முதலமைச்சர் பிரச்சனையை யோசிக்க பெரிய பிரச்சனையா யோசிக்க வேண்டிய கிடக்குது பாருங்க. கூட எடுத்துட்டா அவங்க குறைய எடுத்தாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க சில நேரம். அவங்களுக்கு இப்ப இந்த விளக்கம் தெரியுது, அதான் பிரச்சனை. கூட காசை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போயிடலாம் என்ன. அதனால அப்படி இருக்க பிரச்சனை உண்டு. இல்ல உண்மைதான். ஒழுங்கான ஆள் வந்தா சரி. நாங்களும் அதுதான் ஆசைப்படுறோம். இப்ப முதலமைச்சர் என்ன சொன்னா 18 சீட்டா சங்கண்ணா 18 16 தெரியாது. அதெல்லாம் உண்மையா 18 எதுக்கு கிழக்கமானதுக்கு மொத்தம் 33. இல்ல நம்ம சிஎம் ஆகிறதுக்கு 19 வேணும். 19 வேணும். தனியா எடுக்கல நினைக்கிறீங்களா? அங்க யாராவது தனியா எடுக்கல சினக் பாபு. இப்ப இவ சொன்னது விளங்கினதா? சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னவ சொல்லுங்க. என்ன முதலமைச்சருக்கு வர்றீங்க? இல்ல அங்கத்திய அரசியல் விளங்கினதா? அது பெரிய சிக்கலுக்கு மாட்ட போட்டிருக்கீங்க. அரசியலப்பா ஜோதிச்சு பாருங்க கிடக்குன்னாங்க அரசியல். ஒன்றும் செய்யலாம். அது பாரவாழ சொன்ன மாதிரி தங்கன மாதிரி வழி இல்லை வேற. அந்த போயிட்ட போற விட இந்த போயிட்ட போற என்ன பண்றது சரிதான். வழி இல்லை.
கட்டாயம் என்ன வேற சூழ்நிலை ஆனா வேற. எங்களுக்கு கேட்டோன்னா கோவம் வருது, அவங்களுக்கு தான் போட போறேன்னு. ஆனா வேண்டிய சுச்சுவேஷன்ல வேற வழி இல்ல. இல்லை அதான் நாங்கள் கேட்டோம் யாருக்கு வெளியே நான் விடுங்க உண்டு அதை தேவைப்படாது. ஏன்னா அவன் சிச்சுவேஷன் வேற மாதிரி. இல்ல பிரதேசவாதம் கிடைக்க கூடாது, நானும் எதிர்க்கிறேன். இல்ல அது அது கீழே சுச்சுவேஷனை யோசிக்கிறேன். அவருக்கு தான் அதில் விளக்கம் வழி கொடுக்கலாம். தேவையில்லை அப்புறம் நான் எனக்கு உண்மையா தெரியும், இன்றைக்கு மட்டும் இப்ப சொல்ல மாட்டேன், இதுதான் நாங்க எல்லாமே உண்டு இதுல கதைக்கிறோம். ஆனா இன்றைக்கு மட்டும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு 3 வளர்த்தாலும் பிரச்சனை விளங்குச்சு. அதான் 3 வளத்தால பிரச்சனையா முட தமிழாக்கள் ஒரு ஆள் தனியா வரையில அது வேண்டாங்க இது முதலமைச்சரா செய்யலாம். இப்ப யோசிச்சு பாருங்க அங்க தேச்சு நிலைமை. நாங்கள் பரவாயில்ல போராட்டக்கு வடகிழக்கு அப்படி இல்லைன்னு சிங்கள கட்சிக்கு ஓட்டு போட்டுச்சுன்னு சொன்னா சிங்கள கட்சி வராமல் மற்ற பார்ட்டி வந்துச்சுன்னு சொன்னா இன்னும் போட்டு அமைக்க ஓட்டுரும். அதால இவ தங்களோட உரிமையை பாதுகாத்து வைக்கிறதுக்கு இவங்களுக்கு போட்டுதான் முடிஞ்சல. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி கஷ்டப்படலாம்? ஒரு ஆள் நல்ல ஒரு ஆள் வர மாட்டோம், அவ்வளவுதான். ஓ, நல்ல ஒரு ஆள் வந்தாலும் அவருக்கு எல்லா மக்களும் போட்டு போட்டு தனி பெரும்பான்மையா விடுமன்றதுக்கு என்ன முடிவு? இல்ல இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்ட மக்கள் ஒரு முடிவெடுக்கும். ஓகே. எங்கட நாட்டு அரசியலை கேட்டால எப்படி மண்டையால போகுது. தமிழ் பாக்ஸ் அங்க இப்ப யூஎம்பிக்கும் தமிழ் மக்கள் போடுவாங்க, முஸ்லிம் காங்கிரஸுக்கும் தமிழ் மக்கள் போடுவாங்க. என்ன இது தமிழ் மக்களா வேற யாருமா? மொட்டு கட்சியில கேட்கிற ராஜபக்சேக்கும் போடுவாங்க. வேற காரணம் வந்து அதுக்கான காரணம் ஒரு காய்ச்சல் உண்மையான தெரியல. அந்த அளவுக்கு அங்க அரசியல் என்ன சொல்ற அரசியல் அவங்கள இதுகள் வளர்ந்து வந்துட்டு அதுக்குள்ள ஊடுருவல்கள் வந்து தமிழ் மக்கள் சின்ன சின்ன அபிவிருத்தி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2009க்கு பிறகு நினைக்கிறேன் புஞ்சி நிலை என்ன பேர் புஞ்சி இல்லை ஒரு அமைச்சர் இருந்த திருவண்ணாமலைக்கு புஞ்சி நிலக்கடவு இன்னொரு பேர் அந்த ஆள் இருக்கக்குள்ள அந்த ஆள் புராணம் தாண்டா. அந்த ஆள் சும்மா தமிழ் மக்கள் வாக்காளர் வந்து மினிஸ்டர் ஆகி அவர் போராட்டம் எல்லாம் உதவி எல்லாத்தையும் இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் படபலத்தை கொஞ்சம் காரணம் 2 தரத்துல அவர் மினிஸ்டரா இருந்தவர். சரி, இப்ப இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப முஸ்லீமாக்கள் இப்ப உங்களை நீங்கள் போட்டு வந்துட்டா அப்புறம் உங்களை மதிக்க மாட்டாங்களே. அதுதான் இப்ப வேற யாரையோ சொல்றீங்களோ, அவர் வந்து எல்லாம் செய்து கொடுத்து வேண்டாப்ப அவரை பற்றி மதிக்கலாம் தானே, செய்துதானே கொடுத்திருக்கிறார். இல்ல அது சரி, மினிஸ்டரா வந்தா ஏன் செய்யறாருன்னா வாக்கெடுக்கிறது தான் செய்கிறவர், கொஞ்சம் வேலை செய்துவார். அப்ப சனம் என்ன செய்யும், அவருக்கு உட்பட்டவர்கள் அந்த ஜனங்கள் அவங்களுக்கு வாக்கு போடுவாங்க. இப்ப நன்மை செய்து கொடுத்தா எல்லாரும் போடுவாங்க கண்டிப்பா. ஆதரிக்கிறோம். என்னன்னா தமிழ் அபிவிருத்தி செஞ்சிருக்காரு. ஓகே எனக்கு தெரியாது, நீங்க சொல்றதான் கேக்குறேன்னா. கிழக்குல அபிவிருத்தி செஞ்சிருக்கு. ஆனா வந்து இப்ப இந்த வருஷம் பாருங்க ஜனா எலெக்ஷன்ல எதிர்பாருங்க ஒரு திருப்பு முனை, அதே திருப்பு முனை இன்னொரு ஆள் ஒரு நல்ல அரசியல்வாதி வரக்குள்ள நம்மள தமிழம் வரக்குள்ள போடலாம். அதான் இப்ப விளங்குது. ஏன் சொல்லுங்க அப்போ வந்தால் செய்த வேண்டிட்டு மக்கள் போடுதல்னா மக்கள் தெளிவா தான் இருக்கணும், மக்கள் குழப்பத்திலே இல்லை. அதான் சொல்றது, ஆயிரக்கணக்கான 1000 கோடி கொடுத்தாலும் இல்லை 1 லட்சம் கொடுத்தாலும் மக்களோட தீர்ப்பு மனசுலாம் இருக்கு. கண்டிப்பா இப்ப அப்படி என்ன நல்ல ஒரு அரசியல்வாதி வந்தா கண்டிப்பா வரவே இருக்கும் மக்கள். அதுதான் சாதாரண எத்தனை வருஷம் பார்த்து கொண்டு இருக்கு சனம். அதான் நீங்க அது வடமாநிலத்திலேயும் தமிழ் பாக்ஸ் நீங்க யூஎம்பி மொட்டு கட்சி அதாவது மஹிந்திரா கட்சி அது கேட்டாலும் அங்கஜன் ராமநாதன் டக்ளஸ் ஆக்கள் அவங்க தான் வந்துவாங்க. இங்க நாங்க அந்த கட்சிகளுக்கு போட்டா இங்க வேற சிங்கள இனத்தவரோ இல்லை முஸ்லீம் இனத்தவர் தான் எம்பியா வருவார். விளங்கிட்டா எங்களை வாக்கு பிரிஞ்சு அவங்களோட எம்பியை தான் கொண்டு வந்து விடும் இங்க எங்களை பக்கம் பார்க்கும்போது. அதே ஆட்டுக்குள்ள தமிழ் தனியா தானே கேட்கிறவர் அவங்களோட சேர்ந்து அவர் பெரும்பான்மை கட்சியோட கேட்கிறவர் எனக்கு தெரியாம அவர் ஆதரவு கொடுக்கிறவர். ஆனா அவர் கேட்கிற எந்த கட்சியிலாம் கேட்கிறவர் அதான் தனிச்சு நோட்டு கேட்பார், ஆதரவு கொடுக்க மெஜாரிட்டி. அங்கஜன் ராமநாதன் முதல் மைத்திரியோட கேட்டு வந்தவர், அதுக்கப்புறம் மைந்திரியோட சேர்ந்து கேட்டவர். அவங்களோட பெரும்பான்மை கட்சிகள் சின்னத்துல கேட்டவங்க. அதைத்தான் கேட்டேன் நான். அவர் பெரும்பான்மை டக்ளஸும் அப்படியா கேட்டவர்.
இல்ல அவர் தனிச்சு அதான் நான் நினைக்கிறேன். தனியா தான் அவர் கேட்கிறேன். தனிச்சு தனியாக அவர் ஆதரவு காலத்துல எல்லாம் கேட்டவர் சந்திரிகாவோட சேர்ந்து அவரே தனியத்தான் கேட்டவர் என்ன 1000 ரூபாய் காசும் சாப்பாடு பாய்ச்சலும் கொடுத்து போட்டு மட்டக்களப்பில் விளைஞ்சிட்டு போவார். அவ்வளவுதான். இலங்கையில திரும்பி சொல்லுங்க. 1000 ரூபாய் காசும் சாப்பாடு பாய்ச்சலும் கொடுத்து விட்டு சில ஆக்கள் அவங்கள முதல் தோழர் மாற வேலை வச்சுட்டு தோத்துட்டு போவார். ஓகே ஓகே. அது எங்கட பக்கம் அவங்க வந்து போட்டி போடுறது எங்களை வாக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு அதுவும் செய்யறவங்க. இந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து எங்களை கிழக்கு மாநிலத்துல வந்து வாக்கு கேட்டு வாக்க பிரிச்சு விட்டு போட்டு போயிடுவாங்க. போடுங்களா அவசரம் இந்த விஷயம் எத்தனை போட்டு ஜனாதிபதி 600 போட்டு 500 போட்டு இன்னைக்கு அந்த வேலை செய்யறவங்க. ஜலையும் வந்து அந்த கட்சிகள் சும்மா காசை கொடுக்குறானே பேர்னாலும் காசை கொடுக்கும். போய் எல்லா இடத்தையும் காசை கட்டி கேள்விகள் கேட்டு வாக்குகள் கொஞ்சம் தான் அந்த பிரித்து எடுத்துருவாங்க. அவங்க விளங்குது. ஆனா இப்ப இந்த அரசியல் இன்றைக்கு மட்டும் எங்கடைய ஆக்கள் இதுல யாருக்காவது இல்ல நிக்கிறவைக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப என்னன்னு சொன்னா தமிழ் வச்சு வந்து இப்ப இவங்க வந்திருக்காங்க 3 பேர் வந்திருக்காங்க. இப்ப வெண்டுத்தாங்கன்னு சொன்னா என்பிபியோட போய் சேர்ந்தா என்ன நிலைமை சொல்லுங்க. யார் பண்ணாலும் அங்கதான் போயிடும். அப்ப இப்ப இதுல அதைத்தான் எனக்கு குழப்பம். எல்லாம் இப்படி இருந்தா என்ன நிலைமை நம்மளுக்கு? அது இப்ப தொடக்க காலத்துல இருந்து தான் நடக்குது. அப்புறம் என்ன அதுதான் நான் சொன்னேன் விளங்குது. அதான் பிறகு பெரிய டென்ஷன். இப்ப என்னண்டா ஒரு கட்சிக்கு எதிரி இல்ல, ஆனா இவள் வந்தா என்ன செய்வினம் தெரிய இல்ல. அது மனம் கொதிக்குது இல்லை. இவர் சொல்ற எப்படி என்ற தமிழ் பாக்ஸ் இப்போ நம்ம ஒருத்திய பதிவு செய்து, அதாவது என்ன சொல்ற, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பதிவு திருமணம் செய்துட்டு குடும்பம் நடத்துறது ஒன்று இருக்கு, பதிவு திருமணம் செய்யாம குடும்பம் நடத்துறது இருக்குதுல்ல, அதுதான் எங்க பக்கம் நடக்குது. அது இங்க இங்கே மதான நடக்குதானே, இங்க வடபராட்சியிலே மதான நடக்கு கூட. எதிர்கட்சியா இருந்த நேரம் எவ்வளவு பெரும்பான்மையோட இருந்தது, அந்த நேரத்திலேயாவது ஏதாவது செய்தாங்களா? அப்பா நான் எதிர்பார்த்தேன், நானே இந்த பெரும்பான்மை எதிர்கட்சியா வந்த நேரம் ஏதாவது செய்ய போறாங்க. சும்மா இருந்துட்டு போனா வாங்கி சொல்லுங்க. ஐயா இருந்தானே நம்ம ஐயா இருந்தா சுமந்திரன் படிச்ச ஐயா பொங்கலுக்கு வரும், தீபாவளிக்கு வரும், பங்களாவை எடுத்து போட்டு பம்பச கட்டி கொண்டு அவர் சாக மட்டும் இருந்துட்டு அவர் போட்டார். அங்க பார்லமெண்ட்டுக்கு போனா டீ எம்எல்ஏ குடிச்சு போட்டு வருவார். அந்த மாதிரி விசேஷ நாளையாகும் கிணத்து அவருக்கு இப்ப கதிரை எழுதி கொடுத்தானே, அவருக்கு அந்த சீட்டை எழுதி கொடுத்த மாதிரி தானே ஆச்சங்க. ஒரு சாதனை வீரன் தான், சாகு முறைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தான், நாக்குலையும் பாராளுமன்ற உறுப்பினர் தான். 93 வயசுல ஒரு பீக் பாயிண்ட வச்சு அரசியல்வாதிகள் அவ்வளவுதான். இப்ப சாதனை பாருங்களா, இப்ப நம்ம இனத்துவசம் காய்க்காம ஒரு நம்மளுக்கு வடகிழக்கு தமிழ் மக்கள் ஆண்டது இருந்தா ஈழத்தமிழ் மக்கள் வெளிநாளிக தமிழ் மக்கள் எவ்வளவு காசு அனுப்பலாம், எவ்வளவு வளர்ச்சி பொருளாதாரம் வளரும். அதெல்லாம் யோசிக்கிறல்ல. இப்ப கூட இந்த உலக நாட்ட கடன் வாங்க வேண்டாம் தெரியுமோ? அதுதான் இப்ப அரசியல என்ன சொல்லுவான், சிங்களம் வேணுவான், தமிழ் வேணுவான், தமிழ் வேணுவான், இப்படி இனத்தோசம் பேசிட்டோம்டா நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்க போகல. இல்ல அடுத்த கட்டத்தை பார்த்துட்டு நம்ம வெளிநாளிக மக்கள் ஆதரிச்சுட்டு இங்க அபிவிருத்தி செய்யணும்னு முயற்சி செய்தா எவ்வளவு நடக்கும். இப்ப அதான் சொல்றேன், இப்ப இந்த கவர்மெண்ட் நான் வேறையே இந்த கவர்மெண்ட் அப்படித்தான் செயல்பட போதுன்னு எதிர்பார்த்து சந்தோஷப்பட்டேன் நான். ஆனா இப்ப சந்திரசேகர் கதைக்கிறத பார்த்தா அதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப அண்டு என்ன சொன்னது, வெளிநாட்டாக்கள் வரலாம் ஒரு பிரச்சனை 2-3 அரசு ஏப்போல அரசு சொன்னோடனே அப்படியே தம்பிச்சு போயிட்டு வரமாட்டாங்களுங்க, பயங்கரவாத தடை சட்டம் இருக்கு மட்டும். அதான் அப்படியே தான். அப்ப பயங்கரவாத தடை சட்டம் எடுத்தா இந்த நாட்டுல சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எவ்வளவு எதிர்காலம் இருக்குன்னு அரசாங்கம் யோசிக்குது இல்லை. நாட்டை முன்னேற்றம் இவ்வளவு வட்டி கட்டுறது எல்லாம் தண்டவாடுல போயிடும், ஒரு வருஷத்துல இல்லாம போயிடும் எல்லாம். சிங்கப்பூர் மாதிரி வந்துடும் எங்கட நாடு. அதுதான் அதுக்குள்ள சீனால பிரச்சனை, இந்தியால பிரச்சனை, அவனை 2 பேரும் இருக்க மாட்டோம். இலங்கை அப்படியே நூத்து வச்சுப்பானு. அவங்களும் விடாங்கள் ஐயா, தமிழாக்கள் ஒற்றுமையாகிறதுக்கு. இதுதான் பிரச்சனை.
இந்த உலகத்திலே நம்மளோட நாடு ஸ்ரீலங்கா நாடு எவ்வளோ தமிழ் மக்கள் இருக்கு உலகத்துல கட்டி எழுப்புறேன்னா ஒரு வருஷம் கணக்கு என்ன சங்கர்னா தமிழ் வச்சு ஒரு வருஷம் வேண்டாமங்க பயங்கரவாத தடை சட்டத்தையும் எடுத்துட்டு இதே கொஞ்சம் என்ன ஃப்ரீயா எல்லாம் ஓகேன்னு விட்டு விட்டா சரி. அதால சிங்கள மக்களும் பயனடையும் தமிழ் மக்களும் பயனடையும். எல்லாருக்கும் தானே. அப்புறம் என்ன அது அங்க பொருளாதாரம் முன்னேறிச்சுன்னா எல்லாருக்கும் தானே. அதை விட எங்கட நாடு வளர்ந்துட்டு இல்லை இன்னைக்கு என்ன எங்கட நாடுன்னு தான் ஐயோ நினைக்கிறேன். இப்ப என்ன ஸ்ரீலங்காண்டா அது எங்கட நாடுண்டா அது எங்கட நாடு வளர்ந்துட்டு தானே. அதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் நாங்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் என்ன எங்கட மக்கள் எங்கட நாடு முன்னோரோன் பண்றான வேற ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லை. சிங்கள மக்களுக்கு சிங்களம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் சொல்லி போட்டு 2 மக்களையும் கட்டி கொடுத்துக்காரு சிங்களவனுக்கு தான். அதான் சொல்றேன் நான். இப்ப அதான் கோபம் வந்தது சொன்னேன் உங்களுக்கு. கோபம் வந்ததுக்கு தான். அப்ப பார்லமெண்டத்துல பேசுறாரு. சனம் பார்த்து கொண்டுதான் இருக்கு. முதலமைச்சரா இருந்தார் விக்னேஸ்வரன் என்ன செய்தவர்.